மேஷ ராசி அன்பர்கள் மேம், இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி வக்ரம் ஆறாரு அப்படின்னா என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்? மேஷம் அப்படிங்கிறது ஆல்ரெடி மேஷ ராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா 7.5 அப்படின்ற ஒரு விஷயம், 7.5 சனியினுடைய தாக்கங்கிறது குடும்பத்தில் 2ஆம் இடம் குடும்பம் தனம் வாக்குங்கிற இடத்த வேற சனி பார்க்குறாரு. அப்போ காசு பணம் வராது, எது பேசினாலும் வம்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தாக்கத்தில் இருக்காங்க. சாப்பாடு செஞ்சு வச்சா கூட அந்த சாப்பாட்டை கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலை 2ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால இருக்கும். ஆல்ரெடி 12ஆம் இடத்துல சனியை உட்காந்துருக்காரு. அப்போ உட்காந்துருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கால் பிரச்சனை, கை பிரச்சனை, தலைவலி பிரச்சனை இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும். காசு கண்ணா பின்னான்னு செலவாகும் அவங்களுக்கு. மேஷத்துக்கு விரயஸ்தானத்தில் சனி இருந்தாருன்னா அது ஒரு வகையில் கேஸ் வரைக்கும் போகும். 12 சனி வந்து சிறைவாசம் லெவலுக்கு 12ஆம் இடத்துல சனி இருந்தது, அது பாதிக்கப்பட்டு திரிசூன்யத்தில் வக்கரத்தில் அஸ்தங்கத்தில் அப்படிலாம் இருந்துச்சுன்னா கம்பல்சரி வந்து சிறைவாசம் லெவலுக்கு போகும். அது இப்போ நடக்கிற அந்த வக்கர சனியில் அதுக்கு வாய்ப்பு நிறையா. சிறைவாசம் மீன்ஸ் என்னென்னா, நம்ம ஏதாவது வண்டியை கொண்டு போய் விட்டுறது, யார் மேலேயாவது விட்டுறது, வண்டி காணாமல் போகிறது, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, அதுதான் அந்த காலத்தில் அது ஒரு பெரிய விஷயமா எழுதி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கி சர்வசாதாரணமாக போச்சு. நீ பில் அனுப்பா ஃபைனை கட்டிட்டு போகிறீங்கிறாங்க அப்படி போச்சு. அது வந்து அது சிறைவாசம் செல்லும் அளவுக்கு அது சனி கொடுக்கும் அப்படிங்கிறது. அதுதான் கம்பி, ஜெயில் கம்பி தான் சனி பகவான். அந்த கம்பின்றது கம்பி என்ன போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போது இதெல்லாம் கொஞ்சம் இந்த சனி வக்கரத்தில் அவங்களுக்கு கொடுக்கும். இப்போ மேஷத்துக்கு அப்படின்னு எடுக்கும்போது, இப்போ சனி நல்லா இருக்கிறாரு, ஜாதகத்தில் சனி கெடாமல் இருக்காருன்னா, இப்போ இந்த 7 சனியினுடைய தாக்கம் வக்கரமாகும்போது கொஞ்சம் ஸ்லோவாகும். இப்போ ஜாதகத்தில் சனி பாதிக்காமல் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. சனி ஜாதகத்தில் பாதிக்கும்போது இந்த வக்கர சனி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். 7.5 10ஆவதுக்கு இந்த ப்ராப்ளமும் சேர்த்து வரும். சுத்தமாக நடக்க முடியாத அளவுக்கு வண்டி வாகனத்தில் கீழே விழுந்து நம்ம ஹாஸ்பிட்டல் ஐசியூ போகிறது, இது எல்லாமே சிறைவாசமாக இருந்தாலும் சரி, பெட் ரெஸ்டாக இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். இயங்க முடியாமல் போவது, நம்மளை அரெஸ்ட் பண்ணி வைப்பது, இது நடக்கும். அப்போது யாரை அரெஸ்ட் பண்ண முடியாமல் ஒரு சிச்சுவேஷனை சனி பகவான் அரெஸ்ட் பண்ணவே முடியாத தெய்வம் எது அப்படின்னு எடுத்தோம்னா ஆஞ்சநேயர் விநாயகர் தான். அப்போது இவங்க 2 பேருடைய வழிபாடு அங்கே ரொம்ப முக்கியம். பைரவருடைய வழிபாடு. ஏன்னா சனி பகவான் கடைசிக்கு காலத்தோட கையில் கொடுத்துருங்கிறாங்களே, அதுதான் காலபைரவர். உன்னால் முடியாது, ஏற்கனவே சனி உன் ஜாதத்தில் பாதிக்கும். ஏன்னா இதில் ஒரு பெரிய விஷயம்னா, மேஷத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் இயல்பாகவே சனி நீசமாகார். சனி நீசம்னாலே மேசத்தில் தான் தன்னை இழப்பார். அப்படி இருக்கும்போது அந்த அந்த ராசிக்கு சனியினுடைய பலம் ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட சாபம் பெற்ற ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, இப்போ 7.5 வரும் பொழுது அவங்க ஜாதகத்தில் சனி பாதிச்சிருந்தா இந்த வக்கர சனி ப்ராப்ளத்தை கொடுக்கும். அப்போது இதை சரி பண்ணலாம் முடியாது, தாக்கத்தை குறைக்கலாம், காலத்தோட கையில் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி. நடக்கிறது நடக்கட்டும், நீ காத்துரு, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி காத்துரு, எந்த வம்பு தும்புக்கும் போயிடாத, தைரியமாக பார்த்துக்கலாங்கிற தைரியத்தை கொண்டுட்டு போயிடாத, பயந்து வாழணுங்கிறது தான் கணக்கு. அப்போ என்ன பண்ணுன்னா, நம்ம கையை கட்டி நிற்கணுங்கிறது கான்செப்டு. அப்போ ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போனாலும் கையை கட்டி நிற்போம். அங்கே போனாலும் கம்முன்னு இருக்கணும். அங்கே போனாலும் சரக்கு அடிச்சுட்டு நம்ம வாட்டுக்கு ஜாலியாக சுற்றக்கூடாது, உல்லாசமாக சுற்றக்கூடாது. நம்ம ஒரு ரூமில் என்ஜாய் பண்ண போகிறோம்னா என்ஜாய் பண்ணுறதோட நிறுத்திக்கணும். இப்போது அது இந்த வாய்ப்பை கொடுக்கும்போது என்னென்னா, இந்த காலத்தில் கொடுத்துருங்கும்போது காலத்தோட கையில்னா காலபைரவர்கிட்ட தான் கொடுக்கணும். ஏன்னா சனி பகவானுடைய அதிதேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா காலபைரவர் தான். அப்போ அவர்கிட்ட போய், அப்பா விட்டா எனக்கு ஆளே இல்லைன்னு சொல்லி வேணா ஒன்று பண்ணலாம். தேங்காயில் தீபத்தை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை போட்டு உட்காரலாம். என்ன பண்ணுறாங்கன்னா, தேங்காயிலையோ நீர்பூசணிகளையோ தீபத்தை போட்டுட்டு இவங்க வந்துடுறாங்க. அங்கேயும் ஒரு தப்பு நடக்குது. காலபைரவருக்கு அஷ்டமியில் சனியினுடைய தாக்கத்தில் தீபம் போடுறாங்க இல்லையா, தீபத்தை மிளகுல போட்டு அவசரமாக ஏற்றிட்டு சாமியை கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறாங்க. அது தப்பு. நம்ம இப்போ மிளகு வச்சு அந்த தீபத்தில் மிளகு ஒரு 9 மிளகு வச்சு அந்த துணியில் முடிஞ்சு நம்ம தீபம் போடுறோம், அல்லது மிளகு உள்ளுக்குள்ளேயே கூட போடுங்க. தீபம் பற்றும்போது ஒரு விதமான காட்டம் வரும், அந்த காட்டத்தை நீங்கள் சுவாசிக்கணும். அது பண்ணுறதில்ல, காலபைரவர் தான் சுவாசிச்சுட்டு இருக்காரு. பிரச்சனையே அவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒன்று என்னன்னா, இப்போ அது எரிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்துடுறோம். இன்னொருத்தவங்க போய் அந்த இடத்துல உட்காந்து ஒரு தீபத்தை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்தானா அவனுக்கு நிவர்த்தி ஆகும். இது ஒரு புண்ணியமும் கூட. ஒருவேளை இப்போ எனக்கு பிடிக்காது, நான் தீபம் போடுறதா பிடிக்காது, பூவை போட்டு சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் அந்த இடத்துல வரும்போதும் நீங்கள் ஏற்றுறது எனக்கும் அது
நன்மையை கொடுத்துரும். நன்மையை கொடுக்கும். ம். இந்த ஒரு புண்ணியம் கிடைக்கும். ஓகே. ஆனாலும் மிளகு சாதம் செய்து காலபைரவருக்கு வழிபாடு செய்து 10 பேர்த்துக்கு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்றது, அவங்க கஷ்டமும் தீரும், உங்கள் கஷ்டமும் தீரும். ஓகே. ஒன்று. அப்போ உள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸ் அப்படின்ற விஷயம் மாறுறதுக்கு மிளகு தான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். 2வது நீர் பூசணிக்காய். அப்போ வந்து அதில் தீபம் போட்டாலும் சரி, உட்காருங்க கடைசி வரைக்கும். அது நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்களோ தீர்ற வரைக்கும் அந்த இடத்துல உட்காந்துருங்க. காலபைரவர் முன்னாடி உட்காந்துருங்க. நீங்கள் சனியை பார்த்து உட்காராதீங்க, காலபைரவரை பார்த்து உட்காருங்க. அதுதான் பிரச்சனை. சனி இப்படி இருப்பார், காலபைரவர் இப்படி இருப்பார். இங்கே பார்த்து அவரை பார்த்துலாம் உட்காரக்கூடாது. சனி முன்னாடிலாம் அவர் தான் பிரச்சனையே. காலபைரவர்கிட்ட உட்காரணும். அப்போது மேஷத்துக்கு ஒரு அருமையான பலனா காலபைரவருடைய வழிபாடு, ஆஞ்சநேயருடைய வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வெத்தலை, அதுவும் காட்டன் தானே. ஆமாம். வெத்தலை மாலை போடுறோம், அது நம்ம கட்டணும். கட்டின மலையை வாங்கி கொண்டு போய் போடுறதுங்கன்னா முடிஞ்ச அளவு கட்டி அதை போடுறோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகே. இன்னும் அப்போது வெத்தலைகள்லாம் சாப்பிட்றது இதுவும் சூப்பராக இருக்கும். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். எதுக்கு தெரியுமா அந்த வெத்தலை சாப்பிட சொல்கிறது பண்ணுறதுலாம்? இப்போது நம்ம ஒரு 9 மிளகும் ஒரு வெத்தலையும் இருந்தால் பகைவன்களில் கூட கை நுழைக்கலாமாங்க, சாப்பிட்லாமாங்க. ஓகே. 9 மிளகும் ஒரு வெத்தலையும் இருந்ததுன்னா எதிரி வீட்டில் கூட கை நுழைக்கலாம்பாங்க, நம்பி போய் சாப்பிட்லாம்பாங்க. விஷத்தை முறிகிற தன்மை மிளகுக்கும் வெத்தலைக்கும் உண்டு. என்னன்றனா அந்த அந்த உடம்புக்குள்ள அந்த உணவு குழாயில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை போக்குற பவர் மிளகுக்கும் வெத்தலைக்கும் உண்டு. அது ஒரு மாதிரி அந்த நீர் உருவாகும் இல்லையா, அது பூரா வெளில வந்துடும். அப்போ விஷமே முறிஞ்சு போயிடும்ன்றான். சூப்பர். ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் தாங்கும். அதனால வந்து இந்த மிளகுங்கிறது அதனால தான் மிளகு சாதம் சாப்பிடுங்க, வெத்தலை சாப்பிடுங்க. வெத்தலை ஆஞ்சநேயர் கட்டி போடுறது பெரிய விஷயம். நமக்குள்ளேயும் கொஞ்சம் எடுங்க போடணும். நீ சுண்ணாம்பு தடவி செவக்கலாம் வேண்டாம், வெறும் வெத்தலை நினைக்கலாம். அது ரொம்ப நல்லதாக இருக்கும். இது மேஷராசிக்கு உண்டான பலனாக இருக்கும். காலபைரவரோட சூப்பராக இருக்கும். அருமை மேம். அதான் மேஷராசிக்கு 7.5 சனி வேறு எப்படிலாம் நல்லா இருக்கும்னு கேட்டால் இல்லை பிரச்சனைலாம் இருக்கும், பிரச்சனையை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைக்கு வந்துடுங்க. காலபைரவரை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா சனி வக்ர நிவர்த்திலேருந்து கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம். ஒரு அற்புதமான விஷயத்த மேஷராசி என்பர்களுக்காக கொடுத்துருக்கீங்க மேம். சூப்பர் மேம். ரிஷபராசி என்பர்கள் மேம். ஸோ இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமாகிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும்? ரிஷபம் எப்போவுமே ஒரு எமோஷனலுக்கு அடிக்டான ஒரு ராசி. பசக்கார பயமில்லை அது அப்படின்லாம். ஓகே. அது பணக்காரவங்க மேலெலாம் எமோஷனல் வைக்காது, பாதிக்கப்பட்டவங்க மேலே தான் எமோஷனல் அதிகமாக இருக்கும். அதனால நிறைய விஷயங்களை இழக்கும். தங்கிட்ட இருக்க காசு, தங்கிட்ட சொத்து, வீடு எதுவாக இருந்தாலும் இழந்துரும், பொண்டாட்டி உள்ள உட்பட. அந்த மாதிரி எமோஷனல் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்காக தன்னை இழப்பதுங்கிறது அதிகமாக ஆல்ரெடி ரிஷபத்துக்கு உண்டு. அப்போ ரிஷபத்துக்கு லாபஸ்தானத்தில் தான் இருந்து பார்க்குறாரு. பொதுவாகவே சனி காலபுருஷ தத்துவத்தில் பாரம்பரியத்தில் 12 ராசியில் உண்மையான தர்ம கர்மாதிபதி யோகம் கொண்டவர் யாருன்னா ரிஷபராசிக்காரவங்க தான். ஏன்னா 9 10 அதிபதி. இப்போ நம்ம ஜாதகத்தில் 9 10 அதிபதிகள் சேர்ந்தால் தர்ம கர்மாதிபதி யோகங்கிறோம். ஆனால் 9 10 அதிபதியே சனியாகி அந்த ஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெறுறது ஒரு அருமையான விஷயம். அப்போ சனி பாக்கியத்தில் போய் உச்சம் பெற தர்ம கர்மாதிபதி யோகத்தை முழுமையாக கொண்டவர் சனி பகவான் தான். குரு பகவான் கூட கிடையாது. ஓகே. ஆனால் குரு சனி தான் தர்ம கர்மாதிபதி யோகம்பாங்க. ஆனால் இந்த சனி பகவான் அவங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் தொழிற்ஸ்தானாதிபதியாகவும் பாக்கியத்தை கொடுக்குறவனே கர்மக்காரங்கனாக வர்றான். அப்போது இவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது தகப்பனாருடைய நிலைங்கிறது கேள்விக்குறியாகுங்கிறது தான் கான்செப்ட். சனி திசை வந்தா. ஓகே. ரிஷபராசிக்கு சனி திசை வரலன்னா நோ ப்ராப்ளம். சனி திசை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அப்பா சம்பாரிச்ச சொத்தை இவர் சாப்பிட்றாரா, இவர் சம்பாதிக்கும் போது சாப்பிட அப்பா இருக்க மாட்டாராங்கிற விஷயம் முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகே. தொழிலுக்குன்னு கிளம்பிட்டாருன்னா பாதிப்பு கொடுத்துரும் சனி திசை. இது மாற்றவே முடியாத ஒரு பலன். இப்போ இவங்களுக்குங்கும் போது லாபஸ்தானத்தில் 9 10 அதிபதி 11 உட்காந்து வாங்குறாரு. ஓகே. இதனால அப்போ வந்து என்னென்னா தொழிலுக்காக இவங்க என்ன எஃபர்ட் போட்டாலும் அது நடக்கும். இப்போ இந்த வக்ரசனிங்கிறது புதுசாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா, நான் ஃபாரின் போயிட்டு வந்துட்டேன், திருப்பி மறுபடியும் போகிறதுக்கான ஆப்ஷன் எனக்கு இல்லைன்னா இப்போ வக்ரமாகும்போது ட்ரை பண்ணாங்கன்னா மறுபடியும் போகலாம். அந்த வாய்ப்பு இருக்கும். இப்போ நீங்கள் வேலை ஒரு இடத்துல நான் வேலை பார்த்தேன், வந்துட்டேன், மறுபடியும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். இப்போ நான் குடும்பங்கிறது நான்
எனக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு, ஓகே நான் மீண்டும் ஒரு கல்யாணம் பண்ணலாமான்னு இருக்கேன், எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா இப்போ 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை சனி கொடுப்பேன். ஏன்னா 9ஆம் அதிபதி 11ல் உட்காந்து லக்னத்தை பார்க்குறாரு, அது ராசி பார்க்குறாரு, ரிஷப ராசி. அப்போது உங்களுக்கு ஆல்ரெடி மறுபடியும் ஒரு திருமணம் பண்ணுவதற்கான வாய்ப்பை சனி கொடுப்பார். ஓகே ஏன்னா மனைவி ஸ்தானத்தில் அனுஷ நட்சத்திரம் இருக்குது, அதனால் சனி இந்த கனெக்டிவிட்டியை கொடுப்பாரு. கல்யாணம் பண்ணக்கூடாது, மறு கல்யாணம் பண்ணணும், மறு கல்யாணம் திருமணம். ஓகே பண்ணுறதுக்கான சனி வக்கரத்தில் இருக்கும்போது கல்யாணம் பண்ணக்கூடாது, மறு திருமணம் பண்ணலாம். அந்த Okay. மறுங்கிறது தான் இங்கே கான்செப்ட். ஓகே அப்போ இவங்க இந்த இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே அப்போ படிக்கிற குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது அதனுடைய பார்வை 7ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ உயர்கல்விங்கிற இடத்தை பார்க்கும். படிப்பு கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் கூட, மந்தத்தன்மை சோம்பேறித்தன்மையை கொடுத்தாலும் கூட, ஆனால் அவங்களுக்கு பெருசாக ஒரு பாதிப்பும் இல்லை. ஓகே இருந்தாலும் 11 நீர் ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால இவங்க இந்த பள்ளிகொண்ட பெருமாள், ஓகே ஏன்னா பொதுவாகவே ரிஷபத்துக்கு பார்க்கும்போது பெருமாள் தான் 2-5 அதிபதியாக வருவார். அங்கே 11ஆம் இடத்துல சனிகிட்ட போய் நீசம், அங்கே சனி இருக்கிற நட்சத்திரத்தில் நீசமாவார். அதனால வந்து இவங்க அயனசயன பக பெருமாளை, பால்கடலில் பள்ளிகொண்ட பெருமாளை பார்க்கும்போது அருமையான ஒரு விசேஷமாக இருக்கும். அப்போ என்னன்னா ஸ்ரீரங்கநாதர், ஓகே அது மேலோட அம்பாலோட சேர்ந்துருக்கிற பெருமாளை வழிபாடு பண்ணும்போது, அயனசயன போகத்தில் இருக்கிற பெருமாளை கும்பிடும்போது தொழிலில் இருக்கக்கூடிய இடையூறுகள், படிப்பில் இருக்கக்கூடிய இடையூறுகள், திருமணத்திற்காக வெயிட் பண்ணுறவங்க, 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க, திருமண விஷயத்தில் மனைவி கணவன் பிரிஞ்சிருக்காங்க, நம்ம போய் பேசணும் அப்படிங்கிறவங்க, அது எல்லாமே ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஓகே சூப்பர். ஏதாவது பிரச்சனையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குமாமா? ரிஷபராசிக்கா பிரச்சனைக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா இது பாக்யாதிபதி மட்டுமல்ல, பாதக அந்தஸ்தும் பெறாரு. அவர் வக்கரமாறது ஒரு வகையில் நல்லதும் கூட, அதனால தான் பாசிட்டிவாக எடுக்கிறோம் அந்த டைமை. ஓகே 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 சூப்பர்மா சூப்பர். ரிஷபராசி என்பவர்களுக்கு வந்து என்னதான் சனி பகவான் வக்ரம் ஆனாலும் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துட்டு போவார் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ நல்லதே நடக்கட்டுமா. அருமை. மிதுன ராசி என்பர்கள்மா, ஸோ இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ரம் ஆக்குறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்? மிதுனம் வந்து எப்போவுமே பட்டாம்பூச்சி மாதிரி யார்கிட்டையுமே சிக்காமல் சுற்றி, அதுக்குன்னு ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி சுற்றக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கு உண்டு. என்ன நடந்துட்டு இருந்தாலும் அவன்பாடு பாட்டு கேட்டுட்டு இருப்பான், அவன்பாடு பாடிட்டு இருப்பான். இதெல்லாம் இன்னொன்று பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஜாலியாக முணுமுணுத்துட்டே போகிறது, அது ஒரு அவங்களாம் ஒரு உலகத்தில் இருப்பாங்க. அது படைப்பாற்றலோ நினைவாற்றலோ படிப்பாற்றலோ ஏதோ ஒன்று ஆசிரியராகவோ ஏதோ ஒரு உலகத்தில் அவங்க தன்னுடைய எண்ணங்களோட கனெக்டாக இருக்கிறது மிதுனம் தான். அது மாற்றுக்கிறது யாரும் அவங்கள சரண்டர் பண்ணி கஷ்டப்படுத்த முடியாது. ஓகே அதுதான் விஷயம், பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் இருக்கும். அப்போ அது வந்து அழகான புறா மாதிரி நான் சொல்லுவேன். புறா அவங்க மாறாமல் அதனுடைய தன்மையை மாற்றிக்காத இருக்கக்கூடிய ஒரு அம்சம் புறா தான். காதல் தான் பல காதல் வரும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. சனி வந்து இவங்களுக்கு 8-9 அதிபதி. இதில் மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து லக்னம் மெயினாக பேசும். இப்போ நம்ம மிதுன லக்னம் அப்படின்னா நான் சொல்கிற பலன் நச்சுன்னு உட்காரும் ராசியை விட. ஆனால் கோட்சார ராசிக்கு அப்படிங்கிறது தசாபதியினுடைய அடிப்படையில் சொல்கிறது. கோட்சாரம் லக்ன ரீதியாக எடுக்கும்போது அந்த பாவாதிபதி அங்கே உட்கார்றாருன்னு தான் எடுப்போம். ஓகே அப்போ ராசிக்கு உங்களுக்கு என்ன பண்ண போகிறாருங்கிறத ராசியை வச்சு சொல்லுவோம். அப்போ எடுக்கும்போது இப்போ மிதுன ராசிக்கும் எடுக்கும், மிதுன லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம். அதை அப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அட்டமாதிபதி 8க்குண்டானவன். அப்போ தூரதேச பிரயாணம், வண்டி சம்மந்தப்பட்ட இந்த ரிக்கு சம்மந்தமானதெல்லாம் வச்சுருக்கிறவங்க, அதாவது டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்கிறவங்க, ஜல்லி கல் மண் இதெல்லாம் ஓட்டுறவங்க, அதில் வேலை செய்கிறவங்க, ஓகே ஜல்லி கல் உடைக்கிறவங்கலேருந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர்ற சனி கொஞ்சம் கஷ்டத்தோடு சேர்ந்த மாதிரி வரும். நல்ல வேலை வாய்ப்புங்கன்னா, ஆனால் வந்து இப்போ ரேட் ஏறி இருக்குல்ல, நல்லா குப்புன்னு ஏறிடுச்சு ரேட். எல்லாமே சிவில் சம்மந்தமான எல்லாம் அனைத்து பொருளும் விலை ஏறிடுச்சு. ஆனால் கூலி மட்டும் இன்னும் ஏறல. வேலை செய்கிறவங்களுக்கு கூலி ஏறி இருக்கா? இல்லை. ஒரு வேலை கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களுக்கு கான்ட்ராக்ட் கூலி வேணால் ஏறி இருக்கு, ஆனால் லேபர் கூலி ஏறி இருக்கான்னா இல்லை. அப்போ சனி பார்த்தீங்களா எங்கே இடிக்குது பார்த்தீங்களா, அதுதான் விஷயம். அப்போ என்னென்னா இவங்க அதுக்காக ஏதாவது போராட்டம் பண்ணிக்கிட்டு வேலைக்கு எடுத்துக்கிட்டு யூனியன்லாம் இப்போ லேபர் பிரச்சனைலாம் வரும். லேபர் மிதுன லக்ன ராசிக்காரங்களுக்கு லேபர் ப்ராப்ளம்லாம் வரும். வக்கரமாக லேபர்ஸ் வரமாட்டாங்க. காசை கொடுத்தோம்னா மெயினாக, ஏன்னா அது பார்க்குறது 12ஆம் இடத்தை பார்க்குது, விரயஸ்தானத்தில். அது இப்போ நம்ம பணம் வாங்கிட்டு நான் நாளைக்கு வந்துடுறேன்னு சொல்கிறோன்னா ஒரு வாரத்துக்கு வரமாட்டான். அப்போ உங்களுக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான வேலைலாம் நிற்கும்.
அது ஒன்று. அவர் நேரடியாக பார்க்குறது 4ஆம் பாவத்தை பார்ப்பார். ஓகே. 4ஆம் பாவம் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது. வண்டி வாகனங்களை தொழிலாக பண்ணுறவங்க அதெல்லாம் கொஞ்சம் இந்த வக்கர சனியில் ப்ராப்ளம் ஆகும். ஓகே. வண்டி வேலை பார்க்குறது, வண்டி வேலை விற்கிறது, அது சரியான ஓட்டங்கள் இல்லாமல் போகிறது, இதெல்லாமே இந்த 3 மாதத்துக்கு நடக்கும். மிதுனம் தொழில் ரீதியாக கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் இருந்தாலும் கூட 4ஆம் இடம் நீங்கள் ஹாஸ்டலில் போடுறவன் வீட்டுக்கு வர்றம்மா, படிக்கிற பசங்க வீட்டிலேருந்து படிக்கிற வேணா ஹாஸ்டலுக்கு போடுறோம்மா, அந்த மாதிரி அந்த ஒரு மாற்றங்களை வந்து 4ஆம் இடத்தை சனி பார்க்க 2.5 வருஷத்துக்கு பார்க்க போகுது. இப்போ இந்த வக்கரத்தில் அந்த தடுமாற்றங்களை கொடுக்கும். அதனால தான் இப்போ சொல்கிறது, எந்த முடிவும் இப்போ எடுக்காதீங்க. ஓகே. வீடு மாத்திர வாய்ப்பு கூட கிடைக்கும்ப்பா. நிறைய பேத்துக்கு தொழில் ஸ்தானத்தை மாற்றோம். மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரங்க திடீர்னு ஜாப் மாறுற அமைப்பு கொடுக்கும். எவனோ சொல்கிறான்னு கேட்டுட்டு போவாங்க. ஓகே. இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. ஏன்னா 7ஆம் பாவத்தையும் பார்க்கும், 4ஆம் பாவத்தையும் பார்க்கும். மிதுனத்துக்கு 10ல் உட்காந்துருக்காரு, 12ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த இந்த கரெக்டாக 4, 7, 12 3 இடத்த பார்க்குறாரு, கனெக்டிவிட்டி பண்ணுறாரு. அப்போ இந்த 3 இடத்துல 3 இடமே பிரச்சனையான இடம். வக்கரத்தில் பார்க்கும்போது நீ வீட்டை கம்முன்னு சிவனேன்னு இருந்திருக்கலாம், வெச்சை கேட்டு விட்டா மாத்திரம் பாரு அப்படிங்கிறதும், நல்ல வண்டியை கொண்டு போய் கொடுத்துட்டு இது பண்ணுறதும், நல்ல வண்டியை சின்ன வேலைக்கு கொண்டுட்டு போய் அவன் பெரிய வேலை வைக்கிறதும், இதெல்லாம் அங்கே வரும். சின்ன சின்ன விஷயமா இருந்தால் ஓகே. ஆனால் பெரிய ஒரு நிறுவனங்கள் நடத்துகிறவங்கலாம் டக்குன்னு ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது அதை விட்டுட்டு வெளியில் போகிறதுங்கிறதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். ஓகே. இப்போ வேலை இழப்புகள், படிப்புனால பிரச்சனைகள்லாம் தானாக வந்துடும். ஓகே. இப்போ மிதுன ராசி அன்பர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்? இப்போ 4 இப்போ அவர் உட்கார்ந்துருக்கிறது 10ஆம் பாவம். ஓகே. இந்த இடத்துல இந்த அனுமான் சாலிசாலாம் படிக்கலாம். ஓகே. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஏன்னா மனம் தெளிவான நிலையில் போகும்னு வச்சுக்கோங்களேன். தெளிவான, ஏன்னா அவங்களோட மனசுங்கிற இடத்த பார்க்குது, 4ஆம் இடத்தை பார்க்குது. ஓகே. அப்போது அதனுடைய அனுமான் சாலிசா பார்க்குறதா இருக்கட்டும், அனுமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பார்க்குறதாகட்டும், இது நீங்கள் இப்போ இந்த 3 மாதம் வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் அனுமான் சாலிசா படிச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் யார் என்ன சொன்னாலும் நமக்கு சரின்னு பட்டதை மட்டும் நம்ம செய்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும். கஷ்டங்கள் இருக்காது. வீட்டில் ஒரு தனிமையோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிற தன்மையெல்லாம் அந்த 3 மாதத்துக்கு இருக்கும். ஏன்னு புரியாது. நம்ம யாருக்கிட்டையும் பேசக்கூட நமக்கு வாய் வராது. தோணும், பேச வாய் வராது. ஒரு என்ஜாய்புளாக இருக்க தெரியாது. இதெல்லாமே இப்போ நடக்கும். 12 வேறு பார்க்குறாருல, படுத்தா தூக்கம் வராது. அப்போ நம்ம அந்த ஒரு நிம்மதியாக இருக்கிறதுக்கு அனுமான் சாலிசா மட்டும் இல்லை, இது இவங்க பார்க்குறது 7ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல வந்து ஆஞ்சநேயர் இருக்கார் தனுசு ராசியில், 4ஆம் பாவங்கிற இடத்துலையும் பெருமாள் இருக்கார். அப்போ இவங்க எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா செவ்வாயோடு சேர்ந்த, அதாவது நரசிம்ம பெருமாள் மாதிரி வழிபாடு பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, சூப்பர் மேம். நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு வந்து இன்னும் சிறப்பாக ஆஞ்சநேயரையும் கும்பிட்டு நரசிம்ம பெருமாளையும் கும்பிட்டு வரும்போது உடம்புக்கு தேவையான பலம் கிடைக்கும். ஓகே, பலத்தோட சிறப்போட வாழட்டும். சூப்பர் மேம். கடகராசி என்பர்கள் மேம். ஸோ இந்த கடகராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமானதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்? கடகம் வந்து ஒரு வகையில் அது ஒரு பலகால ராசி. தெளிந்த நீருடைய அந்த நீர் தத்துவத்தில் அது என்ன சொல்கிறான், தாய்ப்பால் கிணையாக சொல்கிறான். அது ஆல்ரெடி அது மனசு, அது தாய்ப்பால் சுரக்கிற இடங்கிறாங்க. அது ஒரு புனிதமான தீர்த்தங்கிறான் அந்த இடத்த, அந்த கடகத்தை. அப்போ அதனால தான் வந்து செவ்வாய் போய் அங்கே நீசமாறார். அவ்வளோ ஒரு கோவக்காரன், காவல்காரன், முரடன் கூட அந்த தாய்கிட்ட வரும்போது தாய் சொல்கிறத நம்புவோம், யார் சொல்கிறதையும் நம்ப மாட்டான், அம்மா சொன்னால் நம்புவான் அப்படிங்கிறதுல. இந்த நந்தா படத்தில் விஷம் வச்சு கூட கொள்ளும்போது சாப்பிடுவாங்க சூர்யா, அந்த மாதிரி அந்த இடத்துல அதை மீறி பேசுறதுக்கு வராதான் தாய்கிட்ட. ராமரும் அப்படிதான் கடகராசியில் புனர்புஷம். ஆனால் அம்மா போக சொல்லும்போது ஏன்னு கேட்காம போனாங்கல்ல, கஷ்டம் தெரிஞ்சதுனால. அப்பேற்பட்ட புத்திசாலியாக இருந்தாலும் தைரியவானாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல வீரம் அடிக்ட் ஆயிருங்கிறது மனசு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. ஏன்னா அது வந்து பால், அந்த தாய்ப்பால்கிட்ட வந்து நம்ம பாகுபாடு பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு இடம். அப்படி ஒரு ராசியில் பிறக்கிற வெள்ளை மனதோடு இருக்கக்கூடிய கடகராசி. ஓகே. ஆக்சுவலாக அந்த இடத்துல சனியால் பார்க்கத்தானே திரிகோணத்தில் இருக்கு. அப்போ திரிகோணத்தில் ஏதாவது ஒரு பாவகிரகங்கள் இருந்து அந்த வீடு ஒரு திரிசூன்யமாகவோ ஆரட்டாகவோ லக்னத்திற்கு ஆரட்டா யாருக்கு வரும், தனுசு ராசிக்கு மேக்ஸிமம் வரும், சிம்ம ராசிக்கு அது 12ஆக வரும், கும்பத்துக்கு அது 6ஆக வரும். அப்போ அந்த இடம் திரிசூன்யமாகுது. அந்த சந்திரனோட ஒரு பாவகிரகங்கள் சேருது. இப்போ இந்த திரிகோணத்தில் கோட்சாரத்தில் சனி வேற அங்கே இருக்கார் அப்படிங்கும்போது இந்த மேக்சிமம் இந்த அமைப்பு பிறப்பு ஜாதகத்திலேருந்து தசாபுத்தி நடத்தும்போது பூச நட்சத்திரத்துலையோ அந்த ஆயுள நட்சத்திரத்துலையோ அந்த ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் ஈஸியாக இந்த கிருமி அட்டாக் ஆகிறதுலாம் இவங்களுக்கு தான் ஆகும்.
ஓகே. அதனால தான் நான் தான் சொன்னேன், புனிதமான இடத்துல தானே களங்கப்படுத்த முடியும். கண்டிப்பா. நல்ல தெளிந்த நீரோட தான் கல்லெடுத்து போடுவான் நடக்குது. அதுதான். ஆமா. அது மாதிரி ஏன்னா அதனால தான் அதுக்கு கேன்சர் ராசின்னு வச்சுருக்காங்க. இப்போ குரு அங்கே இருந்தாலுமே கேன்சர் வரும். ஓகே. ஆனால் குரு பாதிக்காமல் இருக்கணும். பாதிச்சிட்டாரு, வக்கரம் அஸ்தங்கம் ஆயிட்டாரு அப்படின்னா வரும். கேது ராகு தொடர்புலாம் பெற்றுச்சுன்னா தசாபுத்தி காலத்தில் ஆரட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உருண்டுக்கும், அப்படியே அந்த கிருமிகள் அப்படியே கட்டியாக மாறிடும், இது வரும். அப்போது இந்த சனி ஏன்னா அட்டமாதிபதி கருமாவினுடைய கனெக்டிவிட்டி அங்கே, அதனால தான் பூச நட்சத்திரம் இருக்குது. ஓகே. அப்போது ஆனால் மகரத்துக்கு வராது, ஏன்னா நட்சத்திர பரிவர்த்தனை இருக்குது. அது உழைப்புக்கு உண்டான ஒரு இடம், ஆனால் கும்பத்துக்கு வரும், நோய்க்கு உண்டான வீடு அந்த மாதிரி. அப்போது இந்த சனி திரிகோணத்தில் கடகராசிக்கு 9ஆம் இடத்துல வந்த சனி பாக்கியங்கிற இடத்துல இருக்காரு. பாக்கியம் சனி நம்ம ஜாதகத்தில் லக்ன ரீதியாக யோகாதிபதியாகி கெடாமல் இருக்கும் பட்சத்துக்கு இந்த கான்செப்ட் மாறவே கூடாது எந்த ராசிக்கும். பாதிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்துக்கு இந்த வக்கர சனி வரும் பொழுது நம்ம பாக்கியங்கள் கோவில் குளங்கள் போய் சீரமைப்பு சம்பந்தமான விஷயங்கள் நம்ம ஏதாவது பண்ணுறதுன்னா பண்ணலாம். தூர்வாடுறது, குளங்கள் தூர்வாடுறது, ஏன் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி டேங்காக இருக்கட்டும், டேங்க் ரொம்ப காலமாக இருக்குதுன்னா அந்த தண்ணி டேங்க் சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும், ஊரில் இருக்கிற குளங்கள் சுத்தம் பண்ணுறாங்கன்னா போய் அது சம்மந்தப்பட்டதை பண்ணுறது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. நம்ம கோவில்கள் அது 9 இல்லையா, அப்போ கோவில்களில் போய் இந்த உழவார பணி நிறையா செய்வாங்க. அந்த உழவார பணி சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணுறது, இதெல்லாம் கோயிலுக்கு ஏதாவது சேவை செய்கிறது. மேக்ஸிமம் சனி சேவை தான்ப்பா, உழைப்பு தான்ப்பா. அது காசோ பந்தாவோ காட்டினன்னா முடிஞ்சு. உழைக்கிறதுக்கு அஞ்சாத ஒரு கிரகம். அதனால அது சம்மந்தப்பட்டது ஏதாவது செய்கிறாங்கன்னா இந்த ராசியில் பிறந்த எல்லாத்தினுடைய ப்ராப்ளம். ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் 7-8 கழிவுது. ஓகே. பழக்க வழக்கத்துக்கு முக்கியமான ஒரு இடம் கடகராசிக்கு. வெளி உலக பழக்க வழக்கங்கள் 7ஆம் பாவம் மகரம் தான். கும்பம் 8. அப்போது நம்ம சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு லாபஸ்தானாதிபதி நமக்கு அட்டமாதிபதியாக இருக்கார். அப்போ நம்ம கொண்டு போய் எங்கேயாவது ஒரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணுறது, பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் யோசிக்கிறது, ஓகே, அதை நம்பி போகிறது, வெளிநாடு ஆப்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லி அவனாவது இது பண்ணுறது. இப்போ 9ங்கிறது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம போகிறது, இதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது. இப்போ மாற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேம்மா. அப்போது நம்ம ஒரு வீடு வாசல் சுத்தம் பண்ணிக்கிறது, கோவில் சுத்தம் பண்ணிக்கிறது, இதெல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே. தெய்வ ரீதியான வழிபாடு அப்படின்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் 7-8க்கு அதிபதி அப்படின்னு எடுக்கும்போது நம்ம இங்கே நான் சொல்கிற விஷயம் எப்படி வரும்னா, இது காவல் சம்மந்தமான இப்போ இந்த கூர்க்கா காவலாளின்னா போலீஸில் இருக்க யூனிஃபார்ம் போட்டிருக்கிறவங்களும் அவங்க தான், காவல்துறை. நம்ம கூர்க்காவும் அதே தான் பண்ணுறான். நம்ம ஒரு ஹோட்டலில் போய் நமக்கு செக்யூரிட்டியாக இருக்கிறவரும் சனி பகவான் தான். அவங்க செவ்வாய் குரு சனியோட சேருது அப்படின்னா அவங்க போலீஸ் அந்தஸ்து, அந்த கவர்மெண்ட்டு அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கும். ரொம்ப கீழே வரும்பொழுது பாவகிரகங்கள் சேர்க்க வரும்போது கொஞ்சம் குறுக்க அந்தஸ்துக்கு வரும். இன்னும் அதை விட மோசமாக ஏன் கோர்ட்டில் இருக்கிற மாஸ்தாலேருந்து எல்லாமே இந்த லிஸ்ட்டில் தான் வருவாங்க. அவங்க தான் பாதுகாப்பு மாதிரி ஒரு கோலை பிடிச்சி நிற்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாம் அந்த லிஸ்ட்டில் தான் வருவாங்க. அப்போது அந்த ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி அவங்கக்கிட்ட போய் நம்ம பேரம் பேசாமல் பண்ணாமல். இப்போ ஆக்சுவலி இன்றைக்கி மக்கள் நிறைய மாறிட்டாங்க, ஈஸியாக டிப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அவங்களே கொடுத்துட்டு கேட்கும்போது கார் எடுக்கும்போது ஈஸியாக அவங்க கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அது இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த காவல் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் இது பண்ணக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லைப்பா, கேட் இருக்குதுல்ல, நம்மளை காவலுக்காக கூடிய கேட்டு. இப்போ அந்த கேட்டுங்கிற ஒரு விஷயம் நீங்கள் அதெல்லாம் தூர்வாரி பெயிண்ட் அடிக்கலாம். ஓகே. அதுவே நமக்கு புண்ணியமாக நிற்கும், காத்து நிற்கும். நீ மேக்ஸிமம் நீ பார்த்துருப்பப்பா, நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா டார்க், அது கருப்பு இல்லை அப்படின்னா கொஞ்சம் மெரூனு, இந்த சனியினுடைய கான்செப்டில் தான் கேட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும். ஆமாம். ஏன் ஒயிட்டில் அடிக்கல? இல்லை, ஏன் ஒயிட்டில் அடிக்க கரும் பச்சையில் அடிப்பாங்க. லைட் செவுத்துக்கெல்லாம் நீங்கள் ஆரஞ்சு அடிக்கிறீங்க, வெள்ளை அடிப்போம், கேட்டுக்கு அடிக்க. அதுவும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ கிரே கூட லைட்டாக அந்த மாதிரி மாற்றுறாங்க. நீ அந்த மாதிரி கலரை மாற்றி அடித்த வீட்டில் திருட்டு போகும். நீ எல்லோ கலர்லலாம் கேட் வச்சுருக்காங்க, கோல்டு கலர் எல்லோ கலர்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் ஈஸியாக திருட வருவோம், திருட்டு போகும். அந்த வீட்டில் வண்டி போகும், எல்லாமே போகும். நீங்கள் கருப்பு பெயிண்ட் அடித்த வீட்டில் திருட்டு போகாது, செக் பண்ணிடும். கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணுவாங்க. சனி உட்காந்துக்குவாருப்பா, அந்த கலர்ஸ் பேசும்பா. கேட்டுக்கு மட்டும் நீ கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு கருப்பு நல்ல இந்த சனியினுடைய
டார்க் மெரூன், டார்க் க்ரீனு இதெல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கிரேவே எடுக்கலாம், சிமெண்ட் கலரில் எடுக்கலாம். அது டார்க் எடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை, யானை கலர் மாதிரி அடிச்சா பிரச்சனை இல்லை. லைட்டில் கிரே அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது சிக்கல். அது ராகு வந்துடுவார். ராகு ஒரு திருடு தானே, அது என்ன பண்ணும், போறோட வாடான்னு கூப்பிடுவோம், அவன் வீட்டுக்கு இருக்கேன் வாங்க வாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு பெயிண்டர் சம்மந்தமானது, அந்த பெயிண்ட் அடிக்கிறவங்க எல்லாமே இதெல்லாமே அந்த கான்செப்டில் வர்றது தான். அதெல்லாம் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். கடகராசி என்பவர்களுக்கு சனி வக்ரமானதுக்கப்புறம் எப்படி இருப்பார், எப்படி அவரை வந்து சாந்தப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்தை அழகாக பண்ணி. சூப்பர்மா, சூப்பர். சிம்மராசி என்பர்கள் மேம், இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்ரமானதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமா? சிம்மராசி, சிம்மம் அப்படின்னாலே ஒரு சூரியனுடைய பிரகாசமான மூலத்திரிகோணம் பெறக்கூடிய ராசி அந்த ராசி. அப்போது எதற்குமே அஞ்சாதது அப்படின்னா அதுதான். ஓகே, ஆண்கள் அப்படியே சிங்கம், நாட்டுக்கு ராஜாங்கிறவங்க, பெண்கள் சிம்மம்னு சொல்லலாம், பெண்களை சொல்கிறது. அப்போ வந்து பெண்களுக்கு உண்டான அந்த ஒரு அங்கீகாரங்கிற ஒரு விஷயம், கௌரவமான ஒரு விஷயங்கிறது அந்த சிம்மாசனம் சம்மந்தமானது அந்த இதில் இருக்க பெண்களுக்கு மேக்ஸிமம் உண்டு. சிங்கம்ங்கிறது ஆளுமை, ஆனால் பெண்களுக்கு ஆளுமை பவருங்கிறது இந்த ராசிக்கு உண்டு, அதிகமாக உண்டு. அது தொழிற்ஸ்தானமாக வர்றவங்களுக்கும் உண்டு. குடும்பஸ்தானமாக வந்துச்சுன்னா, சிம்மம் 2ஆம் பாவமாக வந்துச்சுன்னா குடும்பத்தில் அவங்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அது எந்த பாவமாக வருதோ அந்த நபர், அது அம்மாவா 4ஆம் பாவமாக வந்துன்னா அவங்க அம்மா அப்படி இருப்பாங்க. இது அந்த ராசிக்கு. அப்போது ஒரு ஆளுமை நிறைந்த சிம்மம் அப்படி தானே சொல்லணும். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா சகோதரத்துவத்தில், மனசளவில் சகோதரர்களுக்காக எதை வேணாலும் செய்வாங்க. அந்த பவர் வந்து சிம்மத்துக்கு உண்டு. சகோதரர்களுக்காகவே தன்னை அர்ப்பணிக்க பிறந்தவன் யாருன்னா சிம்மம் தான். தங்கச்சிகளெல்லாம் பெருசாக்கணும், அவங்களெல்லாம் வேலை பார்க்க வைக்கணும், அவங்களுக்கு நல்லா கட்டி கொடுக்கணும், இவங்க கல்யாணத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தங்கச்சி புள்ள கஷ்டப்படுது, அக்கா புள்ள கஷ்டப்படுது அப்படிலாம். அப்போது அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற அட்டமச்சனி ஒரு அலைச்சல்களையும் கஷ்டத்தையும் உடம்பு அப்பப்போ ஒரு டேப்லெட் போட்டுகிட்டே வேலை செஞ்சிட்ருக்கிற மாதிரி ஆல்ரெடி அட்டமச்சனி கொடுக்குது. ஏன்னா அதில் நானும் பிறந்திருக்கேன், அதனால் வந்து கொஞ்சம் இந்த சிம்டம்ஸ் தெரியும். அப்படியே ஒரு தலைவலி வரும். அது ஏன்லாம் தெரியாது. தண்ணி ஊற்றிட்டாலும், இல்லை அந்த சாப்பாடு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுனாலும், இல்லை அதிகமாக இந்த மாதிரி பேசிட்டாலும் லைட்டாக அப்படியே ஒரு பக்கம் இந்த பக்கம் வலிக்கும், அந்த பக்கம் வலிக்கும், அப்படி ஏதாவது ஒன்று வலிக்கும். இது சனியினுடைய தாக்கங்கிறது தெரிஞ்சுக்குவேன். நமக்கு அது அதிக எஃபர்ட் போடுறதுக்கு விட மாட்டேங்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவேன். அப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், நியாயமாக வேலையை குறைக்கணும், அதுதான் அதோட வேலை. அந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கணுங்கிறதும் கான்செப்ட். அப்போது நம்ம இது ரெண்டையும் எடுக்கணுங்கும் போது அதுக்கு ஈவனாக நம்ம அதை பரிகாரத்தில் உணவு ரீதியாக, உழைப்பு ரீதியாக கொண்டு வரணும், வாழ்வாதார ரீதியாக. இந்த வக்ரம் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஓகே, ரொம்ப அந்த கெடுபடியாக இல்லாமல். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு பணம் வரும். இது சிம்மத்துக்கு உண்டான அம்சம். ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 4, 8, 12 சனியுடைய நட்சத்திரம் இருக்குது. 4, 8, 12ங்கிறது மேக்ஸிமம் கஷ்டத்தையே சுகமாக எடுத்துக்கிறது. அதுதான் அங்கே இருக்கிற கான்செப்ட். இதுக்கு பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு உள்ளே வரும்போது வந்து நான் அஷ்டமத்தில் பிறந்தவங்களும் சரி, பிறக்கும் போதே அஷ்டம சனிலேயே பிறந்த பிள்ளைகளும் சரி, 8ல் சனி வர்ற காலங்களும் சரி, கிருஷ்ணர் வழிபாடு தான் பெஸ்ட்டாக சொல்லுவேன். ஏன்னா அவர் 8க்குன்னே பிறந்தவர் அவர் தான். சனியை கூட கும்பிட முடியாது. இப்போ எனக்கு அட்டமச்சனிலேயோ 7.5லையோ சனிகிட்ட போனால் கூட கஷ்டம்தான் வரும். ஆனால் அந்த கஷ்டம் அதிகரிக்கும். ஆனால் கிருஷ்ணரை கும்பிடும்போது நமக்கு அது யோகமாக மாறும். ஓகே, சரியா? அப்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு இது ஒளி நிறைந்தது, அது இருட்டு அண்டுனது. அப்போ கொஞ்சம் இப்போ வக்ரகதி ஆகும்போது கொஞ்சம் நகரும். ஓகே, ஸ்ட்ரைட்டாக 8ல் இல்லாமல் ஆயுள் ஸ்தானத்தில் இல்லாமல் கொஞ்சம் நகரும். அப்போ உச்சந்தொலையிலேயே அடிச்சுக்கிட்டு இருந்ததை விட்டுட்டு கொஞ்சம் இறங்கி வேற பக்கம் அடிப்பாருன்னு வச்சுக்கிட்டு கையில் அடிச்சுட்டு போயிடுவார் அப்படி. ஓகே, அப்படி இருக்கும். 2வது இன்னொன்று என்னென்னா, இப்போ இருக்கிற கோட்சாரம் சனி இருக்கிறதுங்கிறத விட குரு பார்வை இருக்குது இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா நமக்கு ஒரு விரயஸ்தானத்தில் பாடிகார்டாக குரு வந்து உட்காந்துட்டாரு விரயத்தில்.
அப்போது ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டி அவர் உட்காந்துருக்காருல்ல 12ல், கீழே விழுந்தா பிடிக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிறாரு 12ல். அதனால வந்து அந்த பாதிப்புங்கிறது நமக்கு கொஞ்சம் குறையும், குருவார்வில் குறையும். அப்போ இப்போ சனியுடைய வக்கரகதி இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த கஷ்டம் குறையுது. ஓகே. அப்போ நீங்கள் கிருஷ்ணரை கும்பிடும்போது கஷ்டத்துக்குன்னே கஷ்டத்தை இதை விட என்னென்னா கிருஷ்ணர் அவதாரத்தில், மகாபாரதத்தில் கிருஷ்ணர் அவதாரத்தில் சாபங்களை கேட்டு கேட்டு வாங்கினவர் கிருஷ்ணர் தான். ஓகே. வேற யாராவது இருக்காங்களா? யாருமே கஷ்டத்தை கேட்டு வாங்கல. காந்தாரிகிட்ட போய் நிற்கும் போதும் உன்னோட குழந்தைக்கு எல்லாரும் சாவ போகிறாங்க, ஒரு குழந்தைக்கு வரம் கொடுக்கணும்னு அந்த இடத்துல போகும்போது கூட அந்த காந்தாரி போனால் சபிப்பான்னு தெரிஞ்சு தான் முன்னாடி போய் நின்னாரு. அப்போ ஏன்னா அடுத்து சாவு விட போகிறாங்க. அது அது அந்த மகாபாரத சீன்லாம் காந்தாரி சபிக்கும்போது அவர் அப்படியே எச்சியை முழுங்குவார் இருப்பார். அது அந்த சீனே கொடுமையாக இருக்கும். அப்போது ஒரு கடவுளுக்கே மனிதனாக வரும் பொழுது, கடவுளே மனிதனாக வந்தாலும் அந்த கருமாவை வாங்கி தான் அவனுங்கிறது தானே விதி. கண்டிப்பாக கண்டிப்பாக. அவன் வந்து இந்த கஷ்டங்களை வாங்கணும். இப்போ கிருஷ்ணனுக்கு தெரியாதா தடுத்துட்டு போகிறதுக்கு? அவர் எதுக்கு வாங்கினார்? இப்போ அவருக்கு உலகம்னு ஒன்று இல்லைல்லப்பா. கிருஷ்ணருக்கு ஊருன்னு ஒன்று இல்லை, உலகம்னு ஒன்று இல்லை. இப்போ முருகனுக்கு கூட பழனின்னு ஒன்று இருக்குது, அறுபடைன்னு ஒன்று இருக்குது, சிவபெருமானுக்கு கைலாயம்னு ஒன்று இருக்குது. இவருக்கு இல்லை இல்லையா? அப்போ அதெல்லாம் கடலில் மூழ்கி போயிடுச்சு இல்லையா? அவங்களுடைய யாதவ குலங்கிறதே பாதிச்சிருச்சு இல்லையா? அப்போ வந்து அந்த அளவுக்கு சாபத்தை கேட்டு வாங்கின ஒரே ஆள் யாருன்னா ஜெயிலில் பிறந்தவர் இவர் தான். பிறந்த உடனே நான் கடத்தப்பட்டது இவர் தான். ஒரு தாய்ப்பால் கூட குடிக்கல, கடத்தப்பட்ட தாய் தந்தையே நம்மளை தூக்கிட்டு போங்கன்னு சொல்லி விட்டது அவர் தான். அப்போ வந்து இந்த கிருஷ்ணருடைய வழிபாடுங்கிறது அட்டம சனிக்கு செமையாக இருக்கும் பாரு. 8ங்கிறது ஜெயிலு சிறைவாசம். அங்கே பிறந்தவர் இவர் தான். சனி கூட பிறக்கல, இவர் தான் பிறந்தார். சனி வந்து ஒதுக்கப்பட்டவர் தான். ஆனால் இவர் சாபத்துக்காகவே இழக்கப்பட்டவர், இழந்து வந்தவர் அத்தனையும். அப்போது பழிவாங்கவே பிறந்தவர், அப்படிதான் வச்சுக்கணும். அதனால் வந்து கிருஷ்ணருடைய வழிபாடு, கிருஷ்ணர் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது, கிருஷ்ணரை வேண்டிக்கிறது, இது எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் இது ராதையோடு சேர்ந்த கிருஷ்ணரை வைக்கக்கூடாது. புல்லாங்குழல் மட்டும் வச்சிருக்கிற கிருஷ்ணர். இன்னும் வந்து 8ல் இருக்கிற உத்திரட்டாதி வந்து காமதேனு. அப்போது நம்ம அந்த மாட்டோட புல்லாங்குழலோடு இருக்கிற கிருஷ்ணர் சிலை, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ராதையோடு இருக்கிறது அது ரொமான்டிக் கிருஷ்ணர், கண்ணன். ஆனால் இது வந்து இந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு அந்த 8 வேலை செய்யும், உத்திரட்டாதி வேலை செய்யும். அப்போ பசுமாடுகளுக்கு தீவனம் கொடுக்கறது, பசுமாடுகள் தானம் கொடுக்கறது, அது இதெல்லாமே விவசாயம் சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் நம்மலாம் போய் ஒரு நேரம் தண்ணி தான் காட்ட முடியும் பசுவுக்கு. அப்போ வந்து அந்த மாதிரி அப்போ ஒரு தாய் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது பாத பூஜை பண்ணலாம், நம்ம உண்டானதை பண்ணலாம். பசு தொழு இப்போ நாங்களாம் வந்து உழவார பணிக்கு திருப்பதி போனோம். திருப்பதி போய் ஒரு வாரம் உழவார பணி போகும்போது அங்கே நவநீத பூஜைக்கு தான் என்ன செலக்ட் பண்ணியிருந்தேன். அப்போ நவநீத பூஜை இயல்பாகவே கரெக்டாக ராகு திசை புதன் புத்தி ஸ்டார்ட்டு. எனக்கு வந்து திருப்பதியில் போய் உழவார பணிக்கு போனால் பெருமாள்கிட்டயே போகல, மேக்ஸிமம் எனக்கு வந்து கிருஷ்ணர்கிட்டயே விட்டாங்க, கோசாலையில் விட்டுட்டாங்க. நவநீத கோசாலையில் சாணியில் விடுவாங்க. என்னடா நம்ம இங்கே தான் சாணி எழுதிட்டு இருக்கேன்னா அங்கேயும் போய் அதையே செய்யணுமா அப்படின்னு போனால் அங்கே அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க டியூப்ஸ். இங்கே நமக்கு அந்த பாலை கொண்டு வந்து வைக்கிறாங்க. பாலை வந்து காய்ச்ச வேண்டியது, வடாலை காய்ச்சி பிறகு தீச்சிட்டு போக வேண்டியது. சாயங்காலம் அது வெண்ணெய், அதிகாலையில் வந்து வெண்ணெய் எடுக்க வேண்டியது, 3 மணிக்கு வெண்ணெய் எடுக்க வேண்டியது. அதை ஊர்வலமாக கூட்டிகிட்டு போய் பெருமாளுக்கு அபிஷேகத்துக்கு அந்த வெண்ணெயை கொடுத்துட்டு வர வேண்டியது. உள்ளே விட மாட்டாங்க, அந்த கேட்டோட விட்டு தாட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் டெம்பிள் டியூட்டின்னு ஒரு நாளைக்கு போடுறாங்க. அப்போது உழவார பணியில் போகும்போது கூட அந்த கிருஷ்ணர் ராகுதிச புதன் புத்தி கடைசியாக கிருஷ்ணர் தான் வந்தார். எனக்கு அந்த கிருஷ்ணர் ஆலயம் போய் 8ல் ராகு எனக்கு இந்த தசாபுத்தியில் பாரு 7-8 காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும்போது நம்ம ஒரு இடத்த தேடி போகிறோம், அது எங்கே கொண்டு போய் விடுது. 7 நாளும் 3 மணிக்கு அந்த வேலையை செய்ய வைக்குது. அப்படின்னா அந்த வெண்ணெய் அந்த கிருஷ்ணர் பசுமாட்டோடு வச்சுருக்காங்க. அந்த சிலைக்கு அந்த பாலக்கரணம் முடிச்சோன்னே எல்லாரும் அதுக்கு பாட்டு பாடி பூஜை பண்ணி அந்த வெண்ணெயை வெள்ளிக்கிணத்துல மாற்றி கொண்டுட்டு போகணும். செமையாக இருந்துச்சு. அதுக்கு உண்டான நெய்வேத்தியமும் செஞ்சு கொண்டுட்டு போகணும். இது 2 தான் கடவுளுக்கு படைக்கப்படுது திருப்பதி. ஒரு வாரம் எனக்கு 7 நாள் அந்த பாக்கியங்கள். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட ப்ரொஃபஷனலில் வெளிநாட்டு கிளைண்ட்ஸு, ஆன்லைன் கிளைண்ட்ஸு அருமையாக இருந்துச்சு. இப்போ ஏதோ ஒன்று எதுக்கோ ஒன்றுக்கு கனெக்ஷன் கொடுக்குது.
அவ்வளவுதான். சனி பகவான் வந்து நான் உனக்கு இதை தான் தருவேன், நீ அதை பண்ணுனன்னா உனக்கு வந்து எல்லாமே நல்லதாவே நடக்கும் ஆமா. அப்படின்னு நடத்தி வச்சுட்டு போயிடுறாரு இல்லையா? நான் அப்ப இருந்தே சொல்லுவேன் 8 அப்படின்னா கஷ்டப்படாதீங்க. ஆமா, செஞ்சிருங்க. ஓகே. இதுல என் மகனுக்கு பொண்ணு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சனி அவயோகியான நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணு. சனி அவயோகி. அந்த பொண்ணு ஜாதகம் பேசிட்டோம், முடிச்சிட்டோம். சூரியன் யோகி, சனி அவயோகி அந்த பொண்ணு ஜாதகத்தில் பேசி முடித்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வைகாசியில் கல்யாணம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கிளைண்ட் ஒருத்தவங்க சனி அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது, அதனால் நீங்களும் முடிஞ்சால் திருக்கொள்ளிக்காடு போகிறோம் வர்றீங்களான்னு கூப்பிட்றாங்க. அவங்க ட்ராவலில் வந்துட்டு இருக்காங்க. திருக்கொள்ளிக்காடு போகலாம்னு. சரி சனி தானே ஈஸியாக கூப்பிட்றாங்க. காரில் இடம் இருக்குன்னு கூப்பிட்றாங்க. திடீர்னு காலையில் கூப்பிட்றாங்க. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆஃபீஸில் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டோம். சாயங்காலம் 4 மணிக்கெலாம் வந்துட்டோம் வீட்டுக்கு. காரில் போயிட்டு கும்பிட்டு வந்துட்டோம். வந்து ஒரு 2 hours கூட இல்லை, பொண்ணு கேன்சல் ஆயிடுச்சு. சனி அவயோகி. நான் திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வந்தோன்னே அது கேன்சல் ஆகுது. ஓகே. அட்டமச்சனி. அப்போது இந்த கஷ்டத்தில் சனீஸ்வரனை போய் கும்பிட்றது எவ்வளோ ஒரு எஃபெக்டை கொடுக்குங்கிறது நான் என் அனுபவத்தில் உணர்ந்தேன். நான் அப்போ யாருக்குமே 7.5 இருக்கட்டும், அஷ்டமச்சனியாக இருக்கட்டும், நீங்கள் போய் திருநள்ளாறு போங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். நிஜம் அது. ஓகே. நீங்கள் ஆயில் பாத் கூட பண்ணுங்க. திருநள்ளாறு போய் குளிக்கிறத விட நீங்கள் இங்கே நல்லா வீட்டிலே குளிச்சுட்டு போய் குளிச்சிருங்க. அப்போதான் சனி பகவான் நினச்சி சனிக்கிழமைக்கு ஒரு முழுக்க போயிருக்கு. அது நானும் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், முடியல. திருப்பி அடுத்து நம்ம ஒரு பெருமாள் கோயிலுக்கு இது போயிட்டு சிவாலயம் பெருமாள் கோயில் ஒரு அபிஷேக ஆராதனை பௌர்ணமி பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் மறுபடியும் அவங்க பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த கனெக்ஷன் வரவே இல்லை. இவன் கட்ட மாட்டான்ட்டான். இவ்வளோ தூரம் பேசிட்டு பண்ணிட்டு கடைசியில் அவங்க மாமன்னு சொன்னால் எனக்கு அந்த பொண்ணு வேண்டவே வேண்டான்ட்டான். இன்ன வரைக்கும் அவங்களும் கட்டிக்கு ரெடியாக இருக்காங்க. என் பையன் பொண்ணு கிடைக்காம இருக்குது, இவன் வேண்டாங்கிறான். அப்போது அது பாரு, அந்த கட் பண்ணி விட்டுருச்சு பாரு அட்டமசனியில். நம்ம ஏன் போகாத இடத்துக்கு தேவையில்லாமல் போனது, ஃப்ரீயாக கூப்பிட்றாங்க போனது, அதை விட நான் அனுபவத்தில் உள்ளது. அப்போ கிருஷ்ணர் அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக. சூப்பர் சூப்பர். எப்படியோ வந்து உங்கள் பையனுக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. சிம்மராசி என்பர்களுக்கு வந்து சனி பகவான் வக்ரமானா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவார் அப்படின்றது வந்து யாரும் இல்லாமல் ஒரு அனுபவ ரீதியாக நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கீங்க. அருமை மேம். கன்னிராசி அன்பர்கள் மேம். ஸோ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமானதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடத்துவார்? கன்னிராசியை பார்த்து, கன்னிராசி கன்னி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போது கண்டகச்சனின்னு ஒன்று போயிட்டுருக்கு இல்லையா? கண்டகச்சனி 7ல் சனி பகவான். 7ல் சனி பகவான் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களே, அதாவது இப்போது கணவன் மனைவியாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாகட்டும், மாமனார் மாமியாராக இருக்கட்டும், ஏதோ ஒரு தனிமையில் இருக்கிற ஃபீலிங் வரும் கண்டகச்சனி. ஏன்னா 7 நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட பேசுகிறதா, பேச வேணாமா, இல்லை விட்டா போதுன்னு இருக்கிறதா, இல்லை இங்கேருந்துட்டு நம்ம பிறந்த வீட்டுக்கு போனால் 2 நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாமான்னு அங்கே போகிறது, அங்கே போயிட்டு இதே பெஸ்ட்டுன்னு அங்கேருந்து இங்கே வந்துடுறது. ஓகே. இந்த மாதிரி அவங்க எதையோ ஒன்று ஹாப்பிக்காக தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த ஹாப்பி அப்படின்றது சனி பார்வையால் கிடைக்காதுங்கிறது புரியாது. அது குழந்தைகளாக இருந்தாலும், பெரிய தொழிலதிபராக இருந்தாலும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் இது நடக்கும். அப்போது கன்னி ராசி கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயே தேடி எங்கே நிம்மதிங்கிற மாதிரி சனியினுடைய தாக்கம் இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த தேடுதல்ங்கிறது ஏதோ ஒரு இடத்துல நிம்மதி இல்லாமையே இருக்கிற தன்மைங்கிறது கண்டகச்சனியில் உண்டு. அப்போது இப்போ வந்து ஆக்சுவலாக குரு பார்வை வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் மாறும், இருந்தாலும் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்னமோ அதையே ஏற்றுக்கிட்டு அந்த இதை ஓட்டுற மாதிரி இருக்கும். குரு பார்வைக்கு அப்புறம் அதே ஃபார்முலா தான், ஆனால் சரி போ அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வக்ரங்கும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆவாங்க. ஓகே. ஏன்னா இயல்பாகவே கன்னியா லக்னம் கன்னி ராசிக்கு 3, 7, 11 சனியுடைய நட்சத்திரம் இருக்கும். அப்போ அவங்களுடைய கர்ம வினையே பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்காக மெனக்கெடுதல் தான். அவங்களுக்காக எதுவுமே செஞ்சுக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்காக மெனக்கெடுதல். 3, 7, 11ங்கிறது வெளி உலக கனெக்ஷன். அதாவது காம திரிகோண ராசி. காம திரிகோணமே மோட்ச திரிகோணமாக வேலை செய்யும், புண்ணியமாக வேலை செய்யும். அப்போது உனக்கு ஒரு தேவையான விஷயத்த உனக்கு சொல்லும்போது, இப்போ வீட்டில் நீ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை நான் கைட் பண்ணி அப்படிலாம் இல்லை கண்ணு நீ அனுசரிச்சிரு, கடவுள் உனக்கு நல்ல வாழ்க்கொடுவார், டக்குன்னு தூக்கி போட்டு போயிடாத அப்படிலாம் நம்ம வந்து சொல்லும்போது ஏதோ ஒரு விதத்தில் அதுக்கு நமக்கு அந்த வாய்ப்பு அந்த அந்த சந்தர்ப்பமே வராமல் நம்மளை கொண்டுட்டு போகும்.
ஓகே. ஆக்சுவலாக இந்த மனசு உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும், இதுதான் அதுக்கு பரிகாரமாகவும் இருக்கும். ஓகே. 3 7 11ங்கிறது ஒரு காற்றுக்குண்டான ஒரு தன்மை. அப்போ கடத்துறது, பாஸ் பண்ணுறது. அப்போ நம்மளோட அனுபவமும் நம்மளுடைய உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயமும் நம்மளால என்ன முடியுமோ மற்றவங்களுக்கு அதை கடத்துறது. ஓகே. உனக்கு என்ன இப்போ உடம்பு சரியில்லையா, சரி நான் சமைச்சு கொடுக்குறேன். நமக்கு என்ன முடியுமோ அதை அடுத்தவங்களுக்கு அப்படி கடத்துறது. நமக்கு என்ன முடியுமோ, அது பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, தொழிலே இல்லை அப்படின்னா கூட, நீ செய்றியா, என்கிட்ட இருந்து போய் சரியா, நான் எங்கிட்ட கிளைண்ட் இருக்காங்க, நான் வேணா அனுப்புகிறேன், நீயும் பார்த்துக்கோ. ஓகே. இதெல்லாம் வந்து வேற யாரும் செய்ய முடியாது, கன்னிராசி தான் செய்யும். இப்போ நம்ம ஒரு தொழிலில் இப்போ இங்கே இருந்துட்டு இன்னொரு தொழிலுக்கு போகிறோன்னா, இப்போ எங்கிட்ட ஜாதகம் எங்கிட்ட இருந்துட்டு என் ஆஃபீஸில் இருந்துட்டு போய் அவங்க தனியாக ஆஃபீஸ் போடுறாங்கன்னா எனக்கு அது ஒரு மாதிரி பொறாமையாக தான் வரும். நம்மகிட்ட இருந்துட்டு போய் நம்ம அந்த அளவுக்கு சொல்லிடுவேனா, அப்படி தான் இருக்கும். ஆனால் கன்னிராசி கன்னிராங்கத்தில் பிறந்தவங்க, நீ செய், உனக்கு என்ன கிளைண்ட் வேணுமா, என்கிட்ட வர ஜாதகம் நான் உனக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற தைரியம் இவங்களுக்கு மட்டும்தான் உண்டு. சூப்பர் சூப்பர். இதை மாற்றினாங்கன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க. ஓகே. இதைத்தான் சனி சொல்லும். ஓகே சூப்பர். அப்போ இந்த இயல்பான விஷயங்கள்ங்கிறது நம்ம கருமா அது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு வாழ்கிறது தான் கன்னியாராசிக்கு உண்டான பலன். இப்போது அதை நமக்கு கஷ்டமாக, நான் யாருக்கு எல்லாத்துக்கும் நல்லது தானே பண்ணேன், நான் எல்லாத்துக்கும் எனக்கு மட்டும் யாரும் என்னை மட்டும் அப்படியா நினைக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி ஒரு ஃபீலிங்கில் இந்த சனி கொடுக்கும். அதை உணர வச்சுக்கிட்டு இருக்கும் இந்த சனி, கண்டகச்சனி 2.5 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் அட்டமச்சனி அங்கே எல்லா சனிப்பகமும் வரலாம். அட்டமச்சனி. அப்போது இந்த யோசனைகள், இந்த விரக்தி அதுக்கப்புறம் பிரிவாவோ கஷ்டமாவோ நோயாவோ அட்டமச்சனியில் மாறி இருக்கும். ஓகே. இப்போ நம்ம ஏன் அதை நான் இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு சொல்கிறேன்னா, இது அப்படி கிரியேட் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால, இது நம்மளோட கர்மாங்கிறத புரிஞ்சுட்டாங்கன்னா சக்ஸஸ். சூப்பர். எதுவாக இருந்தாலும் கண்ணால் பார்க்கணும், மனசால் நினைக்கணும், மூளை கொண்டு போயிடக்கூடாது. அதுதான் நோயாக மாறும், பிரச்சனையாக மாறும். ஓகே. இது ஒரு பக்கம்னா இவங்களுக்கு வந்து தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்தோம்னா, கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் 3 7 11 அப்படின்னு எடுக்கும்போது சக்கரத்தாழ்வாருடைய வழிபாடு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு தொழில் ரீதியில் இருக்கிறவங்க, ஒரு பாஸ்போர்ட் விசாவுக்காக இருக்கட்டும், கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்களுக்காகட்டும், இதெல்லாம் இந்த கண்டகச்சனி 7ல் உட்காந்து மக்கள் தொடர்புக்குண்டான கனெக்ஷனை புழிஞ்சு எடுத்துகிட்டு இருக்கான். என்னைய இதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கொடுப்பானுங்களா, வேற எங்கேயாவது கம்பெனி கணிச்சா ஓடி போயிடலான்னு இருக்கேன் அப்படிலாம் கேட்குறவங்களுக்கு சக்கரத்தாழ்வாரை கருடாழ்வாரை வழிபாடு பண்ணும்போது இது மாற்றத்தை கொடுக்கும். இப்போ அதுக்கான ஆப்ஷன். அதே மாதிரி 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சனி இடத்துல இருக்கிறதுனால, திரிகோணத்தில் இருக்கிறதுனால, இங்கே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வாராகி வழிபாடு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சூப்பர் சூப்பர். அதுவும் நம்மளோட நெகட்டிவ்ஸ் இது வந்து சாமி செய்யுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது நான் போயிட்டு வந்துட்டேன், எனக்கு யாரும் கெட்டதை நினைக்க முடியாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் ஆகும். ஓகே. ஏதோ கடவுள் நம்மளை பார்த்துக்குன்ற ஒரு நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா? விருச்சகம் ஒரு தீவினைகள் நிறைஞ்ச ஒரு இடம். அது வந்து ஒரு ஃபயர் சர்வீஸு, ஒரு 108 ஆம்புலன்ஸ் இருக்கிறது, ஒரு பிரசவ வார்டு, டெத்துக்கு உண்டான, கழிவுக்கு உண்டான, டாய்லெட்டுக்கு உண்டான ஒரு இடம். அது வந்து தீவினைகள் இருக்கிறது. அந்த கெட்டதை அழிக்க தான் வாராக அவதாரம். வராகி அவதாரம் அதுதான். அது பெண்ணாக எடுக்கும்போது வாராகி, ஆணாக எடுக்கும்போது அதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்ல, ஆண் ராசி பெண் ராசின்னு சொன்னேன். ஆணாக எடுக்கும்போது வராகமூர்த்தி. ரெண்டுமே பன்றி தான். ஓகே. பன்றி எதுக்கு வந்துச்சு, கடவுள் பாரு, அதுவே ஒரு கடவுளாக வந்து கெட்டதை பூரா அழிக்கிறதுக்கு தானே படைச்சிருக்கோம். நரகாசுரங்கிற மனுஷனை அழிச்சாரோ இல்லையோ, கெட்ட விஷயங்களை, இன்னைக்கு டாய்லெட் வந்துருச்சு, அன்னைக்கு டாய்லெட் இல்லை. இந்த பன்றிகள் அதெல்லாம் அந்த இடத்த சுத்தம் பண்ணது அதுதான் பண்ணுச்சு. சரியா? அப்போது இந்த சாக்கடை கழிவுகள் போக்குவரத்துங்கிற ஒரு விஷயத்தை தீக்கிறதுக்கு தான் இந்த அவதாரம். அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட கழிவுகளை, கெட்ட விஷயங்களை, நெகட்டிவ் தாட்ஸுகளை போக்குற பவர் வராகிக்கு உண்டு. அருமை அருமை. அப்போ இதை கும்பிடும்போது அவங்களுக்குள்ள யாருமே என்னை வந்து எதுவும் பண்ண முடியாது. யார் செஞ்சால் அம்மா அவங்கள பார்த்துக்குவா, அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு நம்ம மனசு போயிடும். அதனாலேயே அது நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. ஒரு கயிறு கட்டிக்கிட்டாங்கனாலே போதும். ஓகே. கன்னிராசி அன்பர்கள் வந்து எப்போவுமே வந்து கடவுள் நல்லது பண்ணாலும் முதல்ல நீங்கள் நினைக்கிற நினப்பு வந்து உங்களை வந்து நல்லபடியாக வச்சுக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க மேம். சூப்பர். துலாம் ராசி என்பர்கள். ஸோ இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமானதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவார்? துலாம் வந்து ஒரு இணைவுகளை சொல்லக்கூடிய ஒரு ராசி. எப்போவுமே ஒரு ஹாப்பியாக, இப்போ நான் எங்கே வெளில போனாலும் என் கூட யாரோ ஒருத்தர் கூடவே வந்தாங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும். அது துலாம் ராசி தனியாக எங்கேயும் போகாது. அது ஒன்று.
இவங்க இயல்பாகவே வந்து வீடு வாசல் சொத்து அப்படிங்கிற இடத்துக்கு சனி தான் ஆதிபத்தியம். ஓகே. சனி பாதிச்சிட்டாரு அப்படின்னா துலாம் லக்னம் துலாம் ராசியில் இயல்பாக பிறப்பு ஜாதகத்தில் சனி அஸ்தங்கத்தில் வக்கரத்தில் பிறக்கும்போதே வக்கரத்தில் 6 8 12 மறைஞ்சாரு அப்படின்னா இவங்களுக்கு வீடு கூட வாஸ்துபடி அமையாது. ஓகே. அப்போ எங்கே போனாலும் எத்தனை வீடு மாற்றினாலும் எத்தனை ஆஃபீஸ் மாற்றினாலும் உங்களுக்கு செட்டே ஆகாது. வாஸ்து குறைபாடு வந்துடும். இப்போ வடமேற்கு மூலையில் வாசல் வைக்கக்கூடாது. வடக்கு இதுக்கு நம்ம இந்த வடகிழக்கு இதெல்லாம் வாசல் வைப்போம், வடமேற்கில் வாசல் அமையும். அந்த மாதிரி நிறுவனத்தில் தான் போய் உட்காருவாங்க, அந்த மாதிரி பில்டிங்கில் தான் உட்காருவாங்க. இதெல்லாம் வந்துடும். அந்த வாஸ்து குறைபாடுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சனி பாதிச்சதுன்னா. எக்காரணத்தை கொண்டு துலாம் ராசிக்காரவங்க வடக்குன்னு வீட்டுக்கு போயிடவே கூடாது. காசே சேர்த்த முடியாது. சம்பாதிக்கிற காசை பூரா வட்டி வட்டி வட்டின்னு வட்டி வீணாக போயிடும். ஓகே. இது யாராக இருந்தாலும் குரு யோகாதிபதியாக இருந்தாலும் இதுதான் விதி. சரியா? அப்போது சனி நமக்கு நல்லபடியாக வேலை செய்யணும்னா சனியினுடைய திசைகளை தெக்குகளை எடுத்து தான் அந்த வீட்டில் குடியிருக்கணும். அது பழைய வீடாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. சனியினுடைய வீட்டுக்கு தான் போகணும். அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய 4 5 அதிபதி 6ல் இருக்காது. அப்போது கடனை உடனே வாங்கினாலும் ஒரு வீடு வாசல் கட்டுறது இதெல்லாம் ஆக்சுவலாக இப்போ நடக்கும் துலாம் ராசிக்கு. ஆனால் ஒரு கடன் நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தீங்கனாலும் இப்போ இந்த கடன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கும். துலாம் லக்னம் துலாம் ராசிக்கு கடன் அடைபடும். ஆனால் அடைபடுதுங்கிறதுக்காக எக்ஸ்டன் மறுபடியும் நம்ம இன்னொரு கடனை வாங்கி இந்த வக்கரத்தில் வாங்கக்கூடாது. அதான் பாயிண்ட்ஸு. வக்கரத்தில் தொழில் நல்லா இருக்குது, நமக்கு வேலை நிறையா இருக்குது, 6 உத்தியோகம் வேலை பார்க்குற இடம், அப்போ நமக்கு நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வாங்கினா கூட சமாளிச்சிடலாம் அப்படின்னு சிக்கணும்னா வக்கர நிவர்த்தி ஆனோடனே மறுபடியும் இந்த இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல அதெல்லாம் உள்ளே போயிடும். ஓகே. அதே மாதிரி அதெல்லாம் இழந்து ஸ்டாப் ஆகி இன்னொன்றில் கால் வச்சதுனால இதுவும் ஒன்று போய் அப்படி ஆயிடும். சனியை பொறுத்தளவுக்கு வந்து ஒன்றை பார்த்துனா ஒன்றை முடிச்சுட்டு அப்புறம் தான் அடுத்தது போகும். அது அவரோட ஃபார்முலா. அது ராகு இல்லை, இங்கேருந்து அங்கே அங்கேருந்து அங்கே அப்படி போகிறதுக்கு. அதனால் இந்த சனி ஒரு யோகமான ஒரு இடத்துல இருந்து தான் வேலை செஞ்சிட்ருக்காரு. ஓகே. ஆள் அதிகாரம் சேவகம். நீ ஏறின இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னா நான் பஸ்ஸை பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி போனால் இருங்க மேம் நான் என் கார் இருக்குது நான் போகிறேன் நான் காரில் கொண்டு போய் விட்றேன் மேம் அப்படி சொல்கிற காலம். வாங்க சனி லிஃப்ட் கொடுக்குற காலம். இந்த லிஃப்ட்டை வந்து தப்பாக பயன்படுத்தக்கூடாது, சிக்கிடும். அதனால கொண்டு போய் இப்போ 4வது மாடியில் இறங்குறதுக்கு 14வது மாடியில் இறக்கி விட்டு போயிடும். ஓகே. இறங்குறதுக்கே வழி இல்லைப்பா. ஆமாம். அதனால வந்து சனி பகவான் கொடுக்குறதுங்கிறது இந்த வக்கர காலங்களில் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோ ஆடம்பரம் பண்ணுறதோ இப்படிங்கிறதுக்குள்ள இழுத்துட்டு போயிடும். ஓகே. அதை நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா குரு நமக்கு துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு குரு பாவி. அப்போ என்னன்னா இப்போ குரு கரெக்டாக 10ல் உட்காந்துருக்காரு. இந்த சனி அசந்த நேரம் பார்த்து இந்த குரு தூண்டி விட்டுருவாரு. இப்போ நம்ம குரு பார்த்து எல்லாத்தையும் பாதுகாக்குதுன்னு சொன்னோம், இந்த குரு வேலை பார்த்து விட்டுரும். ஓகே. சனி அசந்த நேரம். அதனால இந்த சனி அசர்ற காலங்கள் நம்ம எதுவும் புதுசாக செய்யாமல் இருந்தாலே நம்ம பொழைச்சிக்கலாம். ஸோ இந்த துலாம் ராசி என்பர்களை வந்து சனி வக்ரகால டைமில் எந்த கடவுளை வழிபட்டால் நல்லாயிருக்கும்? இப்போ கடவுள்னு எடுக்கும்போது இப்போ நான் வந்து ஸ்கூல் குழந்தைங்க, விவசாயம் பண்ணுறவங்க, லேபராக இருக்கிறவங்க, பெரிய மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, ஜாபுக்கு போகிற பெண்கள் பிரித்து நான் சொல்லலை. மேக்ஸிமம் இதுதான், எல்லாத்துக்கும் இதுதான். அது அவங்களோட கேட்டகரிக்கு தகுந்தவாறு இந்த பலனை எடுத்துக்கலாம். ஓகே. ஆனால் எல்லாத்துக்கும் இதுதான் கான்செப்ட். ஓகே. இப்போ நம்பி இறங்குறதுங்கிறது பல விஷயம் இருக்குது. ஒருத்தரை நம்பி அவங்க பின்னாடி போகிறது, ஒருத்தரை நம்பி சொத்து எழுதி வைக்கிறது எல்லாமே இதில் வந்துடும். அப்போது நம்ம அந்த விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஏன்னா பிரித்து சொல்லும்போது ரொம்ப டைம் எடுக்கும். அப்போது இப்போ தெய்வ வழிபாடு துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும், துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி 2 7 11 2 6 10 சனியுடைய நட்சத்திரம் இருக்குது. கோச்சாரத்தில் 6ல் இருக்கார். அப்போது தனஸ்தானத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய சனி பகவான், காசு பணத்தை கொடுக்கக்கூடிய சனி அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் யார் சொல்லுவீங்க? லக்ஷ்மி நாராயணன் எடுக்கணும். ஓகே. அவர் ஆல்ரெடி உனக்கு என்ன கொடுக்கணும்னு டிசைட் பண்ணுறதே சனி தான். ஓகே. அதனால தான் அவர் கெட்டு போயிட்டாருன்னா அந்த காசு நமக்கு எவ்வளோ வந்தாலும் நிற்காது. நீ எவ்வளோ உழைச்சினாலும் பத்தாது, அடுத்தவனுக்கு போயிடும். 6ஆம் இடத்துல சனி நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அதனால இது காலபுருஷ தத்துவத்தில் வடித்து வச்சிருக்கிற விஷயம், இம்மி கூட மாறாது. அதுவும் அந்த திசை நடந்ததுன்னா அவன் படுற பாடு இருக்கே ரொம்ப கஷ்டம். ஆனால் துலாம் ராசிக்கு சனி ராசியில் தான் உச்சமாவார். அந்த ராசியில் தான் உச்சமாகுது. துலாம் ராசியில் சனி நீதிமான்.
அப்போ பர்ஃபெக்டாக லைஃப் போகணும். ஓகே. கர்மாவே கஷ்டப்படுறதான் கர்மாவாக இருக்கும். ஆனால் லேபர்ஸுக்கு உத்தியோகத்தில் பக்கா பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. ஓகே. ஒரு உழைப்பாளி முதலாளி ஆனாங்க அப்படின்னா துலாம் தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அப்போ அது சனி அந்தளவுக்கு கொடுக்கும். அப்போ அது லேட்டானாலும் நல்ல பிரம்மாண்டமான சொத்தை கொடுக்கும். வெயிட் பண்ணணும். சனி நல்லா இருக்கணும். சனி அதில் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு உண்டான பரிகாரங்கள் ஒரு விதத்தில் ஸ்டோன் எடுக்கலாம், மரங்கள் நடலாம். இதெல்லாமே வந்து ஒரு விவசாயம் சார்ந்தவர்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சனி வந்து லேபர்ஸ் தான் மெயின். லேபர்ஸ் அடிமை உழைப்பாளிகள் தான். அது தவிர வேறு கான்செப்டே அங்கே வராது. ஓகே. அவங்களுக்கு அது செய்யும்போது செய்கிறதுனா நம்ம ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்தா தீந்துருங்கிறது அல்ல. அவனுக்கு ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு இடத்துல நம்ம உதவியாக இருக்கணும். கண்டிப்பாக. அதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து துலாம் ராசிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி நாராயணன் தான் அதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ சனின்னா நம்ம ஒரு வகையில் சனீஸ்வரனுங்கிறத விட எப்படி குச்சனூர், திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவான், காலபைரவர் இந்த கான்செப்டுக்குள்ளேயே போகிறோமோ அதே மாதிரி பெருமாள் எடுக்கும்போது இதுக்குள்ள சனிக்குள்ள தானே வர்றாரு. அப்போ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி புதன் தானே. அப்போ வந்து பூர்வ புண்ணியாதிபதியும் கும்பத்துக்கு உண்டான சனி தானே. கண்டிப்பாக. அப்போ இவங்க வந்து யோகம் பண்ணணும் அப்படின்னா லக்ஷ்மி நாராயணனை கும்பிட்டாங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணன் இவங்களை வழிபாடு பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி லக்ஷ்மிக்கு உண்டான மகாலட்சுமிக்கு உண்டான ஆட்டலாம், இது கனக துர்கா இதெல்லாம் வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து சனி வக்ரமானதுக்கப்புறம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை பிடிச்சிட்டா அவங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கணும். ரொம்ப அற்புதமான பலன் கொடுத்துருங்க. சுப்பமா. விருச்சிக ராசி என்பர்கள்மா. ஸோ இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமானதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்? இது இப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க எப்போவுமே வந்து ஒரு விஷயத்த நானாக செய்யணும், யாரையும் டிஃபெண்ட் பண்ணாமல் நானாக என்னோடய சொந்த உழைப்பில் நான் முன்னேறி காட்டணுங்கிறதுல கான்ஃபிடெண்ட்டாக இருக்கக்கூடியது. அதனால பாறைன்னு தெரிஞ்சும் போய் முட்டிக்கிட்டு ரத்தம் வந்துட்டு நிற்கிறதும் அட ஈஸியாக வந்து ஏறு போயிடலான்னு நான் இதில் முட்டிட்டு பாறையில் முட்டி தான் நான் அந்த பக்கம் போவேங்கிற மாதிரி ரிஸ்க்கை வந்து ரஸ்க்கு மாதிரி சாப்பிட்றது அப்படிங்கிறது விருச்சிகம். அதில் பாராட்டப்படக்கூடிய விஷயம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த கான்ஃபிடென்ட்டு நான் அவஸ்தைப்படுவேன்னு தெரிஞ்சு ஒரு விஷயத்தை எடுக்கிறது பெரிய விஷயம். அது எல்லாத்துக்கும் நடக்காது. அது அரசியலாக இருந்தாலும், அரசாங்கமாக இருந்தாலும், டாக்டரேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், ஆம்புலன்ஸ் ஓட்டுறதாக இருந்தாலும், துப்புரவு பணியாளராக இருந்தாலும், பாதாள சாக்கடைகள் சம்மந்தமான விஷயங்களில் வேலை இவங்கெல்லாம் அந்த ராசிக்குள்ளே தான் வருவாங்க. ஓகே. அத்தனை பேர் அதுக்குள்ளே தான் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், ரத்தம் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க, நெருப்பை பார்த்துட்டே இருக்கிறவங்க, உலோகத்தை வார்த்தெடுக்கிறவங்க, பெட்ரோல் சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்க, பெட்ரோல் சம்மந்தமான விஷயங்களில் வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாமே இந்த கான்செப்டில் வராமல் எவனாலே வேலை செய்ய முடியாது. ஓகே. விருச்சகம் அனுமதிக்காமல் அவங்களால அந்த ஜாப்பில் இருக்க முடியாது. அப்போது அந்த இடத்துல அந்த இரும்போடனா நம்மளும் உருகுவோம்னு தெரிஞ்சும் உருக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஹையஸ்ட்டு. அப்போது அந்த மாதிரி அர்ப்பணிப்போடு கஷ்டப்பட ரெடியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு சனி அப்படின்னா 3, 4க்கு அதிபதி 5ஆம் இடத்துல. ஏன்னா இவங்களுக்கு 1, 5, 9 சனியுடைய நட்சத்திரம் இருக்கும். அனுசம் உத்திரட்டாதி வருமா. அப்போது இப்போ இருக்கிற சனி 5ஆம் இடத்துல சனி தான் சொத்து சோகம் சேர்றதுக்குலாம் அருமையான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ அந்த சனி வந்து வக்கரகதி ஆகும்போது டாக்குமெண்ட்ஸு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த நிலம் சர்வே பண்ணுறது ராகு பார்க்குறாரு. ராகுவோட 11ஆம் பார்வை சனிக்கு இருக்கும். குருவும் பார்க்குது. அது இப்போ நம்ம ஏன் வந்து ரொம்ப ஒரு கொடூரமான நல்ல நில காளிக்கு தீபம் போடு அப்படிலாம் நம்ம வந்து கொடூரமாக ஏன் சனி பகவான் சொன்னா, குரு பார்வை வரும்பொழுது அது பெருமாளாக கிருஷ்ணராக அது மாறிடும். ரொம்ப அழுத்தம் கொடுக்குற தெய்வமாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயான தெய்வ கடவுளாக மாறிடும்னு வச்சுக்குவேன் சனி. அதனால இப்போ அது வக்கரமாகும்போது உக்கரமாகும்போது இந்த உக்கர ராசியில் பிறந்தவங்க அந்த உக்கரத்துக்கு வர்ற சனியை வந்து கொஞ்சம் சமாளிக்கணும். அப்போ கூட பிறந்தவங்களே எதிரியாக மாறுவாங்க. ஓகே. எனக்கு வரக்கூடியது எனக்கு இந்த பக்கத்தை அளந்து விட்டுரு, நீ அந்த பக்கத்தை வச்சுக்கோம்பாங்க. நிலங்கள் சம்மந்தமான விஷயங்களில் பூர்வ புண்ணியங்கள் வளர்க்குறதுல பூர்வ புண்ணியத்தில் நான் ஒரு கம்பி வெளி போடுறேன் அதை பண்ணுறங்கும்போது கொஞ்சம் ஒரு அடி சேர்த்தி ஆட்டை போட்டுருவாங்க. இதெல்லாமே இப்போ வரும். அதுலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போது விவசாயம் சார்ந்த விஷயங்களாகட்டும், நிலவரங்கள் சார்ந்த விஷயங்கள், சர்வேர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொன்று
கவர்மெண்ட் இந்த வக்கரகதியில் இருக்கும்போது இப்போ நம்ம 5ங்கிறது நேர்மையான ஒரு இடம். இப்போ சனி வக்கரமாகுது. கவர்மெண்ட்டில் இப்போ கையாடல், ஏன்னா கைங்கிற இடம் 3ஆம் இடத்துக்கு சனி தான் ஆதிபத்தியம், அவன் 5ல் இருக்கான். அப்போது கையாடல் ஏதாவது இப்போ லஞ்சம் வாங்குறவங்க நிறைய பேர்த்துக்கு வேலை இழப்பு இந்த 3 வருஷத்துக்கு வரும். ஓகே. அப்போ இயல்பாகவே 5ஆம் இடத்துல நேர்மையாக இல்லைன்னா வரும். அவங்களுக்கு சனி வக்கரம்னா அவங்க தான் லஞ்சிக்குவாங்க. ஓகே. இப்போ கவர்மெண்ட்டு அதுக்கு ரூல்ஸ் போட்டுருச்சு. அப்போ போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பேசணும்னாலும் கூட அது ஒரு ப்ராப்ளம். நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த வக்கரத்தில் அவங்களுக்கு துணை போகும்போது கூட மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது. அப்போ நிலவரங்கள் சம்பந்தமானது ஒரு அதிகாரத்தன்மையில் இருக்கிறவங்க நேர்மையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். கவனம் இல்லாமல் சின்ன அல்பத்தனமான விஷயத்துக்கெல்லாம் வேலையை பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். 100 ரூபா வாங்கினா கூட சீக்கிரம் அது பெரிய கேவலமான விஷயமா இருக்கும். அப்போது அது மாதிரி கேவலப்படுத்திக்காமல் இருக்கணும் சனி. அது ஒன்று. ஆனால் 1-5-9 உண்டானவனே சனி பகவானா அந்த நட்சத்திரத்தில் பரிணாமிச்சிருக்கிறதுனால விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான காலம்தான். சொத்து சுகங்களை தன்னகப்படுத்திக்கிறதுக்கு அருமையான ஒரு காலம். சூப்பர் சூப்பர். எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு நல்லா இருக்குமா? இவங்க இப்போ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சனி குரு பார்த்தாலும் கூட சனி ராகு காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா துர்க்கைங்கிறத விட இவங்க விருச்சிக ராசி செவ்வா, சனி இப்போ 5ல் வக்ரமாவார். வக்ரமாகும்போது இவங்க 2 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த காவல் தெய்வங்கள் இருக்கு இல்லையா, ஓகே, கிராம அதிதேவதை, அது பெண் ராசி. சனி உட்கார்ந்துருக்கிறதே பெண் ராசி. ஓகே. அப்போ இங்கே எடுக்கும்போது இது ஆண், அது பெண், சரியா? அப்போ இது 2ஐயும் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பொன்னூர் சங்கர் ஒரு யுத்தம், ரத்தத்துக்கு யுத்தம் பண்ணாங்க இல்லையா, பொண்ணுக்காக போராடினாங்க, தங்கச்சிக்காக தான் போராடினாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், காவல் எல்லையில் இருக்கிற சாமி, மதுரை வீர கருப்பராயர் சம்மந்தப்பட்ட கன்னிமா. இப்போ நீ காவல் தெய்வங்கள் அத்தனையுமே பெண் தெய்வத்துக்கு தான் அவங்க காவல், வேற யாருக்கும் காவல் இல்லை. ஓகே. இப்போ நீ முனிப்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பாப்பாத்திங்கிற ஒரு அம்மனுக்கு தான் முனிப்பன் காவல் இருக்கும். முனிப்பன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு கல்லில் ஒரு பாப்பாத்தி வச்சுருப்பாங்க, எந்த இடத்துலையா இருந்தாலும் எல்லையிலையா. அதே மாதிரி கருப்பணசாமி இருக்கிற எல்லா இடத்துலையுமே கன்னிமார் இருக்கும். மதுரை வீரர் இருக்கிற இடத்துலையும் ஒரு கிராம தேவதை இருக்கும். அப்போ எல்லாருமே சகோதரிகளுக்காக வாழ்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம். சகோதர பாவம். அதனால தான் விருச்சகம் 3ஆம் இடத்துல சனி. நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், சகோதர பாவங்கள் நம்ம சொத்தை ஆட்டை போட்டு இது அப்படி நடக்கும் இப்போ வக்கரத்தில். அப்போது நம்மளா போய் செஞ்சுட்டு அவங்க மூலிமா சாபத்தை வாங்கிக்கிறது, இல்லைன்னா அவங்களுக்காக விட்டு தொலைஞ்சிட்டு வந்துட்டேன்னு விட்டுறது, எதுவாக இருந்தாலும் இழப்பு தானே. சொத்து போனாலும் இழப்பு தான், நபர்களை விட்டு கொடுத்துட்டாலும் வேண்டான்னாலும் அதுவும் இழப்பாயிடும். அதனால் இவங்கெல்லாம் அந்த காவல் தெய்வத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களோ ஆண் தெய்வங்களோ அவங்களெல்லாம் வழிபாடு பண்ணுறாங்க. அதுக்கு முறையே அந்த ஊரில் எப்படி செய்வாங்களோ, கெடா வெட்டுறா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேல்கம்பு மணி வாங்கி வச்சாலும் சரி, இது எல்லாமே அதுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கும். சூப்பர் சூப்பர்மா. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வந்து சனி வக்ரமானதுக்கப்புறம் எப்படி இருப்பார், என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார், ஸோ என்ன பண்ணு கேட்டால் அந்த காலங்களை வந்து நல்லபடியாக கடக்க முடியும்னு ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க மேம். சுத்தமாக. ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசினியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் ராசி என்பவர்கள். ஸோ இந்த தனுஷ் ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்ரமானதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவார்? தனுசே வந்து ரொம்ப ஒரு மெச்சூரிட்டி பீப்புள் தான் தனுசு லக்னத்தில் தனுசு ராசியில் பிறப்பாங்க. அதாவது நிர்வாக டேலண்ட்டுங்கிறது அற்புதமாக இருக்கும். ஓகே. நம்ம அங்கே ஆஞ்சநேயரோட மூல நட்சத்திரங்கிறோம், அது ஆஞ்சநேயர் உண்டான பலங்கிறோம். அந்த பலம் என்னென்னா ஒரு கம்பெனியவே ஒரு குடும்பத்தையே நிர்வாகம் பண்ணுற பொறுப்பு அப்படின்னா மூலத்துக்கு தான் உண்டு. ஒரு கம்பெனி நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு, ஒரு மளிகை கடையிலேருந்து ஒரு காய்கறி கடையாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய மல்டிநேஷனல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நல்ல க்ரோத் நல்லா இருக்குது, காசு மட்டும் எங்கே போகுதுன்னு தெரில அப்படிம்பாங்க. பார்த்தியா, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமாம். இப்படி இருக்கிறவங்க ஒரு மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்காரங்களை கூட உட்கார வச்சான்னு வச்சுங்களேன், அக்யூரேட்டாக எண்ணி 3 மாதத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க ப்ராசஸ்க்கு. எங்கே எவ்வளோ போகுது, இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் நிறுத்துங்க, இதிலெல்லாம் மிச்சம் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும் பிளான். தனுசு லக்னத்துக்கும் உண்டு, தனுசு ராசிக்கும் உண்டு. இது வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் வந்து சொல்லும்போது வந்து ஐயோ மூல நட்சத்திர பிள்ளையா மாமனாருக்கு ஆகாது. ஆமாம். இதை விட கொடுமை இப்போ பையனுக்கே வந்துட்டாங்க. பையன் மூல நட்சத்திரங்க பண்ணலாமா, மாமனார் இருக்கு, அடப்பாவி இது எங்கடா இருக்கு, இது புதுசாக இருக்கு, அப்படிதான் இருக்கு, கொடுமையாக இருக்கு, ரொம்ப அட்வான்ஸாக போகிறாங்க. மூலங்கிறதே ஆகாதுங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க, அது ரொம்ப சபிக்கப்பட்ட நட்சத்திரம் மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்போ என்னென்னா ஒரு குடும்பத்துக்கு அந்த மூல நட்சத்திரத்தில் லக்னம் அமர்ந்து
ராசி அமர்ந்து அந்த பொண்ணு ஒரு வீட்டுக்கு போகுது, மருமகளாக போகுது, ஒரு கம்பெனிக்கு போகுது அப்படின்னா அந்த கம்பெனி ஆல்ரெடி பாதிப்பில் தான் இருக்கும். வருமானங்கள் மிச்சம் பண்ண தெரியாது, நிர்வாகம் சரி இருக்காது. ஓகே. இவங்க போகிற இடமே அப்படி தான் இருக்கும். இவங்க போனதுக்கப்புறம் அது மெனக்கெட்டு அதை மாற்றி அதில் நிறைய பகைகளை உண்டு பண்ணிக்குவாங்க. ஏன்னா அசால்ட்டாக இருந்திருப்பாங்களே, உனக்கு நேற்று வந்துட்டு உனக்கு என்ன தெரியும், ஓகே, நாங்கள் இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கோம்ல, முன்னாடி இருக்கிறாங்கல்ல அவங்களாம் அனுபவம் எத்தனை வருஷம், 20 வருஷமாக அவங்க இருக்காங்க. ஆனால் அது சம்மந்தப்பட்டவனுக்கு மட்டும்தான் இந்த பொண்ணு என்ன பண்ணுதுங்கிற விஷயம் புரியும். கண்டிப்பாக. ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை ஒன்றும் பண்ண முடியாது, மேனேஜ்மெண்ட் அவங்க தான் அப்படின்ட்டான்னா அவன் கம்பெனி வீணாக தான் போகும். இந்த பிள்ளைக்கு மட்டும் சப்போர்ட் கொடுத்துட்டான்னா சீக்கிரத்தில் கம்பெனி கொண்டு வந்துடும். இது வீட்டில் வரும்போது ஏன் அப்படின்னா 2ஆம் அதிபதியே சனி, தனுசு ராசிக்கு லக்னத்திற்கு 2ஆம் இடம் குடும்பமே சனி இல்லை. அவங்க எவ்வளோ சம்பாரிச்சாலும் அந்த காசை மிச்சம் பண்ண மாட்டாங்கல்ல, செலவு ஆகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி 3ஆம் அதிபதியும் சனி, கம்யூனிகேஷனும் சனி தான். அப்போ அவங்க வெளி உலக ஒரே ஆங்கிளில் போயிட்டுருப்பாங்க. வேலைக்கு போவாங்க, கொண்டு வந்து கொடுப்பாங்க, அந்த செலவை பார்ப்பாங்க, இருந்துப்பாங்க. வாத்தியாராக வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, அந்த காசை அப்படியே வச்சுருப்பாங்க. ஒரு வீடு தான் கட்டுவாங்க. கடைசியில் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டா மேலே நீட்டாக மாடியில் ஒரு இந்த சேரு, சாயிற சேரை வாங்கி போட்டுட்டு அழகாக ஒரு கம்பை வச்சுட்டு காலையில் வாக்கிங் போயிட்டு வருவாங்க, உட்காந்துக்குவாங்க. அந்த சேர்லேயே தான் உட்காந்துருப்பாங்க. யார்கிட்டையும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, யார்கிட்டையும் கடை வாங்க மாட்டாங்க. பழைய ஹெச்எம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, ஸ்கூல் வாத்தியார், அதெல்லாம் குரு தான். அப்போது இவங்களை அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னா தனுசு ராசியால முடியும். இதை மருமகளாக இருக்கும் பட்சத்துக்கு இவள் நேற்று வந்துட்டு எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கா, சம்பாதிக்க தெரியலைங்கிறா, சம்பாதிச்ச காசை மிச்சம் பண்ண தெரியலன்றா. அவன் இத்தனை நாள் வந்துக்கிட்டு இருக்கான், அவனை நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் செலவுக்கு வச்சுருக்கீங்க, இனிமேல் வர வேண்டான்னு சொல்லுங்க. மிச்சம் அது இவங்களுக்கு அவனை எப்படி வேணான்னு சொல்கிறதும்பாங்க. அப்போது இந்த இடத்துல தான் அந்த குடும்பத்துக்கும் நிர்வாகத்துக்குள்ள ப்ராப்ளம் ஆகிறதுனால மாமனார் மருமகளுக்கு ஆகாது. ஓகே. மாமனாராக தூக்கி அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டாருன்னா அந்த குடும்பம் சூப்பர், மாமனார் உயிரோடு இருப்பார். ஓகே. மாமனார் எதுக்கு திரும்பினார்னா குடும்பம் க்ளோஸு. ஒன்று மாமனாரை தூக்கிடும், இல்லைன்னா மாமனாரை பகைச்சிக்கிட்டு வெளில வரும், தனி கொடுத்துரும். இந்த பேட்டர்ன் யார் கொடுக்குறதுனா சனி தான் கொடுக்குறது. அறிவு இருக்குல்ல, அறிவு இருக்குது. இவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அது இப்படி தான் போகுதுன்னு அந்த பிள்ளை போன உடனே தெரிஞ்சுக்கும். ஆனால் 20 வருஷமாக குடும்பம் நடத்திட்டு இருக்கிற பொண்டாட்டிக்கு தெரியாது. ஓகே. அப்போ ஒத்துக்கிறது இல்லை, மாமனாரை மீறி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இதில் தான் மூல நட்சத்திரம் தவிர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த காலத்தில் பிள்ளைக்கு பேசக்கூடாதுங்கிறது, இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. அது ஒன்று. ஆனால் இவங்களுக்கு இப்போ 4ஆம் இடத்துல அஷ்டாத்தம சனியாக உட்காந்துருக்கிற சனி வக்ரம் ஆகுது. ஓகே. இப்போ வக்ரம் ஆகும்போது நம்ம எவ்வளோதான் செஞ்சாலும் எங்களுக்கு நன்றி இல்லைங்கிற ஒரு விஷயத்த உணர வைக்கும். 4ல் இருக்கிற சனி எவ்வளோதான். நீங்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஏஜில் இருக்கிறது ஒரு 96, 95 பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சனி மீனத்திலே தான் இருக்கும், வக்கரத்தில் தான் இருக்கும். ஓகே. அதுவும் புரட்டாசி ஐப்பசி காலங்களில் பிறந்த பிள்ளைகளுக்கு வக்கரத்தில் இருக்கும். சனி குரு பார்க்குறது, சூரியன் பார்க்குறாருல, வக்கரத்தில் தான் இருக்கும். இப்போ போய் வக்கரமாச்சுன்னா அவங்க அந்த வீடு வாசல் சம்மந்தப்பட்ட கட்டடங்கள் சம்மந்தமானதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும். இப்போ பூமி பிடிச்சிருப்பாங்க, பூமியை ஆல்ட்ரேட் பண்ணுவாங்க, போர் போடுவாங்க, இதெல்லாமே நடக்கும். அப்போ இந்த வக்கரமாகும்போது அந்த ப்ராசஸ், அந்த காசு உணவு சம்மந்தமானது கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கும். கொஞ்சம் அது அதிகமாக செலவு பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் வரும். காலேஜே நம்ம செய்யும்போது நீ தேவையில்லாமல் இந்த காலேஜோட இவ்வளோ பணத்தில் கொண்டு போய் சேர்த்திட்ட அப்படின்ற அந்த 3 மாதத்துக்கு ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். கோர்ஸ் கல்வியெல்லாம் 2ஆம் அதிபதி 4க்கு போனால் கோர்ஸ் கல்வி, 2-4ங்கிறது நம்ம டிப்ளமோ கல்வி மாதிரி, எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் படிக்கிற மாதிரி இதெல்லாமே வரும். இப்போ அதெல்லாமே இந்த 3 மாத கோர்ஸாக எடுக்கலாம். தொடர்ந்து படிக்க முடியாது, லைட்டாக ஒரு 3 மாதத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடலாம். நம்ம வேறு பாஷைகள் படிக்கிறது, வாக்காதிபதி வக்ரம் ஆகும்போது அந்த கல்வினா எனக்கு இது தேவைப்படுதுன்னு அதனால் ஒரு 3 மாதம் ஒரு கோர்ஸை படிச்சுட்டு வர்றேன்னு போய் படிக்கிட்டு வரேன். இதெல்லாம் இப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் அவங்களுக்கு நல்ல காலம்தான். சூப்பர். சேர்ந்து கடவுளை வழிபடலாம். கடவுள் அப்பா அங்கே தான் 2, 3க்கு அதிபதி 4ல். ஓகே. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 4, 8, 12ல் சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்போ என்னென்னா 4ங்கிறது ஒரு சொந்த வீடு வாங்கணும், என் குடும்பம் ஒரு கௌரவமாக நிலையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னை மெனக்கெட்டு ரிஸ்கோடு வாழ்கிறது தனுசு ராசி தான். குடும்பத்துக்காக மெனக்கெட்டு உழைக்கிறதுங்கிறது தனுசு ராசி தான். அதில் நிறைய பகைகளோடு வாழ்கிறதும் தனுசு லக்னம், தனுசு ராசி தான்.
அப்போ அப்படி எடுக்கும்போது 4ங்கிறதுக்கு சமுத்திரம் நீராடுதல் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. திருச்செந்தூர் முருகன் வழிபாடு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சூப்பர். திருச்செந்தூர் வழிபாடு இப்போ திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் ஆகிருக்கு. அதனால் திருச்செந்தூர் முருகனை கும்பிடுறது ரொம்ப இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் உச்சமாகும், சனி வீட்டில் செவ்வாய் உச்சமாகும். ஆனால் செவ்வாய் வீட்டில் சனிக்கு நிசத்தை தான் கொடுத்துருக்கான். ஓகே. சரியா? இது நாடுகளில் வரும்போது அது வேறு மாதிரி வித்தியாசமாக வேலை செய்யும். ஷார்ட் வீடியோ எது கொடுக்கும்போது அது கொடுக்குறேன் எங்களுக்கு. இப்போ வேண்டாம், இப்போ அது வேறு சப்ஜெக்டில் போய். ஓகே. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து சனி நீராடுதல் அப்படிங்கிற மாதிரி திருச்செந்தூரில் போய் கடலில் குளிக்கிறது, தனுஷ்கோடியில் போய் குளிக்கிறது. ஏன்னா 4ஆம் இடம் இல்லையா, 4ங்கிறது காலபுருஷனுக்கு 12. அப்போ அந்த இடம் வந்து தலைமறைவான ஒரு இடம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகிறது, எங்கேயாவது இப்போ ஒரு மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர்ல போய் அந்த ஹீல்ஸில் போய் குளிக்கிறது, இதெல்லாமே அது உங்களுக்கு ஒரு பரிகாரம். குளிச்சுட்டு அங்கே இருக்கிற சிவாலய வழிபாடு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சூப்பர் மேம், சூப்பர். தனுஷ் ராசி என்பவர்கள் பாபநாசம் போகிறது, ஓகே, இந்த மாதிரி குற்றாலத்தில் குளிச்சுட்டு குற்றாலீஸ்வரர் கும்பிடுறது, இதெல்லாமே அந்த சமுத்திரத்தோடு சேர்ந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக. நீர்நிலைகள் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் இல்லையா? சூப்பர் மேம். ஸோ தனுஷ் ராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து சனி வக்ரமானதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அந்த சனி வக்ர டைம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க மேம். சூப்பர். ஸோ இந்த மகர ராசி என்பவர்கள் சனி பகவான் வக்ரமானதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்களை கொடுப்பார்? நான் எப்போவுமே சொல்கிறது மகரம் ஒரு சிகரம்னு சொல்லுவேன். ஆனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே சந்திரன் மகர ராசியில் சனியினுடைய வீட்டில் போய் சந்திரன் இருந்தாலும், சந்திரனுடைய வீட்டில் சனி இருந்தாலும், சந்திரன் சனி சேர்ந்தாலும் புணர்ப்புக்கு கொண்டு வராங்க. அப்போ மனசளவில் அவங்க ஒரு கொஞ்சம் வீக்னஸாக இருப்பாங்கங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. இது எதை செஞ்சாலும் ஒரு நிறைவாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சந்திரன் சனியினுடைய காம்பினேஷன். அதாவது சாப்பாடே இருந்தாலும் அதை ஆற வச்சு சாப்பிட்றது, நீராகாரம் குடிக்கணும். அதுக்கு நீராகாரத்தை குடிச்சிட்டு போயிடலாம், அது வேறு விஷயம். நம்ம சாப்பாடே சூடான சாப்பாடு சாப்பிடும்போது கூட பிரியாணியை கூட ஆற வச்சு சாப்பிட்றது அவங்க தான். அந்த மாதிரி சந்திரன் சனி காம்பினேஷனில் வரும். அப்போ மகரம் அப்படிங்கும்போது சாப்பாடு பிரியராக இருப்பாங்க, அது ஒரு விஷயம். அதுவும் டேஸ்ட்டாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும், அது ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி சனி. இந்த இடத்துல காலபுருஷனுக்கு கருமஸ்தானம்ங்கிற ஒரு இடம் மகரத்துக்கு உண்டான விஷயமா இருந்தாலும் நமக்கு கீழே இருக்கிற லேபர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் மகர ராசியை. லேபரை நமக்கு பிடிக்காது, லேபர்ஸுக்கு நம்மளை பிடிக்கும். ஆனால் நம்ம அவங்கள கண்டுக்க மாட்டோம், அந்த விஷயம். நம்ம போகிறது அப்பில் தான் போவோம். அந்த ஒரு விஷயம் மகர ராசிக்கு உண்டு. ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது காசு குணம் சம்பாதிக்கிற இடத்துல சனியுடைய வீடு கும்பம் இருந்தாலும் அது உயரம் இல்லை. அது நமக்கோட மேலே இருக்கிறவங்கள தான் பார்த்துட்டே இருக்கான் அண்ணாந்து. அதோட இன்னொன்று என்னென்னா ராகுக்கு கும்பத்தில் பாதி வீடு சொந்தம், மகரம் அப்படி இல்லை. கும்பம் சனிக்கு பாதி தான், பாதி ராகுக்கு சமுத்திரத்துக்கு. கும்பத்தில் பாதி சமுத்திரம், ஓகே, கொஞ்சம் தான் இருக்குது அந்த ராசியில் நிலத்தத்துவம். அதனால வந்து இந்த ராகுனுடைய காம்பினேஷன் உள்ளே வந்துடும். அப்போ இவங்கெல்லாமே வந்து எதாக இருந்தாலும் காசாக்குறதுக்கு வியாபார நுணுக்கங்கள் அதிகமாக தெரியும் மகரத்துக்கு. லேபர்ஸ் எப்படி கையாளணும்னு ஈஸியாக தெரியும். ஆனால் அதை நிறைய பேர் காமிக்கிறாங்க, நிறைய பேருக்கு காமிக்க தெரியாது, நம்புவான். அது ஒரு விஷயம். திருவோணம்லாம் நம்பி வீணாக போகும். மற்ற அவிட்டம் இதெல்லாம் பிக்கப் பண்ணிடும். உத்திராடம் அவிட்டம்லாம் யாராருக்கு எவ்வளோ செய்யணும்னு தெரிஞ்சு போயிடும். திருவோணம் அப்படி பண்ணாது. பெரிய ஆளுகளையும் நம்பும், கீழே இருக்கிறதையும் அடிமட்டத்தில் இருக்கிறதையும் நம்பும். அந்த மாதிரி. ஆனால் பாதிப்பு மட்டும் இவனுக்கு மட்டும்தான் வரும். இது இப்படி இருக்கும். அதுதான் புணர்வு. அப்போ கிடைச்ச வாய்ப்பை விட்டுவிட்டியான்னா எனக்கு வர வேண்டிய லாபம் அவன் கேட்டால் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கும். இது வந்து திருவோணம் தான் செய்யும், மற்றது செய்யாது. அப்போ அந்த மாதிரி ஒரு அருமையான பாதிப்பை கொண்ட மகர ராசின்னு அப்படிதான் சொல்லணும். அவங்களுக்கு வந்து இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிற முயற்சி பாவத்தில் இருக்கிற சனி, 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு, இவங்கெல்லாம் வந்து வக்கர கிரகங்கள். இயல்பாகவே வக்கரமாக போகிறாங்க. ராகு ஆல்ரெடி வக்கர கிரகம் தான். அப்படி இருக்கும்போது சனி பகவானும் வக்கரமாகிறாரு, சனியும் வக்கரமாக. அப்போ பாரு, மகர ராசிலேருந்து லக்னா ராசியாதிபதி வக்கரம், 2ல் ராகு வக்கரம். அப்போ இதெல்லாம் வந்து எப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாபிள் இல்லாத விஷயங்கள், நிரந்தரம் இல்லாத விஷயங்களை தற்காலிக ஒரு டெண்டர் இப்போ கிடைக்குது, அந்த டெண்டரை எடுத்து செஞ்சுட்டு போயிடலாம். அது தொடர்ந்து கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கிடைக்கிது, ஒரு தட்டு தட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை இப்போ வக்கர சனி கொடுக்கும். ஆனால் அது நிரந்தரம் நம்பி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம இதில் காலத்துக்கும் இதில் கொண்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சி அதில் இறங்கக்கூடாது. அப்போ அது வந்து என்னென்னா நம்மளு தானே எஃபோர்ட் அதிகமாக போடுவோம், அப்படி போடக்கூடாது. இது கொஞ்ச நாளைக்கு
அப்படின்னு நினச்சி அதை மனசில் வச்சு போட்டாங்கன்னா வக்கர சனி யோகத்தை கொடுக்கும். நீண்ட நாள் ப்ராசஸ் இல்லை, ஒரு 3 வருஷ ப்ராசஸ், அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அதான் ஒப்பந்த அடிப்படையில் இப்போ கிடைக்கும், அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா 3-7-11 இயல்பாகவே சனியின் நட்சத்திரம். அதனால் இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்த சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே மகரத்தோடு தொடர்பு கொண்டது. 3-7-11 கான்செப்ட் அது கன்னிக்கும் உண்டு, ரிஷபத்துக்கும் உண்டு, இவங்க 3 பேர்த்துக்குமே உண்டு. மகரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக டெண்டர் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது இயல்பாகவே தொழிற்சான வீடு இல்லையா. கவர்மெண்ட் டெண்டர், ப்ரைவேட் டெண்டர், கட்டிடங்கள் சார்ந்தது, கட்டுமான பணிகள் சார்ந்தது, இன்ஜினியரிங் படிக்கிற குழந்தைங்க எல்லாமே இது உள்ள தான் வருவாங்க. அப்போது இவங்க அதை சரியாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், ஒரு வாய்ப்புகள் ஈஸியாக கிடைக்கும். இப்போ பெண்களாக இருந்ததுன்னா ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நான் மிஷினை போட்டு தைச்சிட்டு இருக்கேன், நீ ஒரு மிஷினை வாங்கி போடு, எனக்கு வரத நாள் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இப்போ ஒரு கை தூக்கி விடுறதுன்னு வச்சுக்குவேன். எதிர்பாராத உதவிகள் இந்த வக்கரத்தில் கிடைக்கும். சூப்பர் சூப்பர்மா. ஸோ இந்த வக்கர டைமில் மகர ராசி என்பது எந்த கடவுளை வழங்கலாம்? ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வக்கரத்தை தெய்வத்தை எடுக்கிறதா பெரிய விஷயம். ஏதோ ஒன்று சொல்கிறோங்கிறத விட கரெக்டாக அந்த ராசிக்கு அந்த ராசிமானத்தில் இருக்கிற கிரகம் எப்படி வேலை செய்யும்னு எடுத்து செய்யும்போது இன்னும் நான் சொல்கிறது பூராமே இவங்க இந்த வக்கரத்துக்குன்னு இல்லை, என்றைக்குமே ஜாதகத்தில் சனியால் பாதிக்கப்படும் போது இந்த தெய்வங்கள் அவங்களுக்கு இடைவிடாமல் யோகம் பண்ணக்கூடிய தெய்வம். சூப்பர். நான் சொல்கிறது எல்லாமே இப்போ மகர ராசிக்கு அப்படிங்கும்போது 3ஆம் இடத்துல இருக்கிற சனி வக்கரங்கும் போது அவர் 5ஆம் பாவத்தை பார்ப்பார், பாக்கியத்தை பார்க்குறாரு. 10ஆம் பார்வையாக 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ 5, 7, 11 பார்க்குறாரு. 3, 7, 11 முக்கியமாக பொருளாதாரங்கிற இடத்த முக்கியமாக பார்த்துட்ருக்காரு. ஒரு அப்போ இவங்க என்னென்னா வழிபடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நீர் தத்துவம். முதல்ல நீர் தத்துவத்தில் தான் சனி வக்கரமாகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட 10 நிலத்தத்துவத்துக்கு விழுகுது அதோட பார்வை. சனியினுடைய வக்கர பார்வை அப்படிங்கும்போது அடுத்து பார்க்கும்போது பாக்கியத்துக்கு விழுகுது, அதுவும் நிலத்தத்துவம் தான். அப்போ என்ன பண்ணால் இவங்க ஒரு புளியோதரை மாதிரி செஞ்சு லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட கோவில் இருக்கு இல்லையா, அங்கே வச்சு அன்னதானம் கொடுத்தாங்கன்னா செமையாக இருக்கும். சூப்பர் மேம். புளியோதரை செஞ்சு கொடுக்கும் பொழுது புதன் வீட்டில் சந்திரனுடைய காம்பினேஷன் அங்கே இருக்கும், புதன் சந்திரன் காம்பினேஷன் சனியால் பார்க்கப்படும் போது அது புளியோதரையாக மாறி அது அன்னதானமாக கொடுக்கும்போது, அதுவும் லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட கோயிலில் கொடுக்கும்போது ரொம்ப விசேஷமாக வேலை செய்யும். அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு தான் இந்த மகரத்துக்கு தான் நீங்கள் இந்த வக்கர காளி, சுடுகாட்டில் இருக்கிற காளி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பேசும். 10 மயானம் அதாவது இறந்த கர்மம் வீடு, ஒரு கர்மம் நடக்குதுன்னா அந்த வீடு 10, எரிக்கிற வீடு விருச்சகம், அந்த பாடியை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுறது விருச்சகம், மயான வீடு பெரிய காரியமான வீடு மகரம். அப்போ அப்படிங்கும்போது என்னென்னா அந்த மயானத்துக்கு கொண்டுட்டு போய் அங்கே ஏமகடம் செய்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய வழிபாடு இதை செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையான யோகமாக இருக்கும். சுடுகாட்டுக்கிட்ட இருக்கிற குகை கோயில் மேக்சிமம் மகர ராசியில் பிறக்கிறவங்க, மகர லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு இயல்பாகவே அவங்களோட ஊர் சுடுகாட்டுக்கிட்ட ஒரு கோயில் இருக்கும், அவங்களுக்கு ஆட்பட்டுருக்கும். ஓகே, இது இருக்கும். குகை கோயில் இறந்தவங்களுக்கு வருஷான ஒரு தெய்வத்தை கொண்டு போய் போடுறது இது இயல்பாகவே இருக்கும். காலப்போக்கில் விட்டுருப்பாங்க, ஆனால் இருக்குதுன்னா நான் இந்த ராசியில் தான் பிறந்தேன் இருக்குது, ஆனால் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. போய் அழகாக ஒரு சனியினுடைய நட்சத்திர நாள் இல்லை சனிக்கிழமை நாள் அந்த நாட்களில் போய் ஒரு தீபத்தகனை ஏற்றி வச்சுட்டு கும்பிட்றதோ, ஒரு சூடத்தை கொண்டு போய் வச்சு யாருக்கும் தெரியாமல் வச்சு கும்பிட்டு வருதோ, இதை செஞ்சாங்க அப்படின்னா அந்த கர்மாவினுடைய நம்ம மூதாதையர்கள் இறந்து போனவர்கள் நமக்கு அருமையான யோகத்தை கொடுப்பாங்க. சூப்பர் மேம், சூப்பர். கேட்கறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக இருந்தாலும் ஆத்தோரத்தில் நல்லா இருக்குது. ஓகே, ஆத்தோரத்தில் சிவாலயம் பூரா ஆத்தோரத்தில் எல்லா சாமியும், இந்த காசி விஸ்வநாதர் கோயில் பூரா சுடுகாட்டில் தான் இருக்கும். எஸ். அப்போ அந்த காசி விஸ்வநாதர் கோயிலில் போய் இந்த வழிபாட்டை சுடுகாட்டில் பண்ணிட்டு வந்தாலே அவரும் அதுதானே. இப்போ நீங்கள் ஓயம்பா சுடுகாட்டில் கெடா வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கெடா வெட்டி போட்டுட்டு இருக்காங்க காளிக்கு. அப்போ அர்ச்சந்திர மகாராஜா அங்கே கோயில் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் நம்ம ஜோசியர் சொல்லப்போனால் முக்கியமான ஜோசியர்லாம் அங்கே தான் சொல்கிறாங்க பரிகாரம். இது காசி விஸ்வநாதர் இப்போ இருக்கிற எல்லா இடத்துலையும் சுடுகாட்டுக்கிட்ட அவர் தான் இருப்பார், இல்லைன்னா முனி இருக்கும் இல்லையா. இவங்க எல்லாம் அதுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர்கள். ஓகே, மகரத்துக்கு அதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஓகே, மகர ராசி என்பவர்கள் ஊரில் எங்கெல்லாம் சுடுகாடு பக்கத்தில் கோவில் இருக்குன்னு தேடி போய் கும்பிட்டு, ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான சனி வக்கரம் ஆகும்போது இப்போ நம்ம அது வக்கரத்துக்கு உண்டான இடம் தானே. ஆமாம், அது ஒரு உக்கரமான இடம் தானே. கண்டிப்பாக கண்டிப்பாக பக்கு பக்கு பக்குங்கும்ல போகும்போது அதுதான் அது. ஓகே மேம், சூப்பர் சூப்பர். ஸோ
ஸோ இந்த கும்பராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்ரமானதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நடத்துவார்? கும்பம் என்னை பற்றி வந்து பிரபஞ்ச ராசி. கும்பராசியில் யார் லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ராசி கும்பமாக இருந்து இப்போ மகர லக்னம் அப்படிலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சின்னம்மான்னு எடுத்துக்கலாம், சந்திரன் அம்மாவுன்னு எடுத்துக்கலாம். அம்மா வயலில் சாமி ஆடுறவங்களாம் அதில் இருப்பாங்க, பேயாடுறவங்க இருப்பாங்க, இல்லை சாமி ஆடுறவங்க இருப்பாங்க. அல்லது எமோஷனலுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு சவுண்டு கேட்டாலே வைப்ரேட் ஆகும். அந்த காலத்து சினிமா பார்த்தா அழுவாங்கள்ல, இதெல்லாம் அந்த கேரக்டர். அந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு சக்தி அவங்களுக்கு ஈஸியாக அதிகமாக இருக்கும். இதனால நெகட்டிவ் தாட்ஸும் உண்டு, பாசிட்டிவ் எனர்ஜியும் உண்டு, ரெண்டுமே இருக்குது. பாசிட்டிவாக வர்றது அந்த பிரிட்ஜுவலை கனெக்ட் பண்ணது தெரிகிறவங்க அதை கனெக்ட் பண்ணிக்குவாங்க, அதை அருள்வாக்காக சொல்லி சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை பகல்வாராய்ச்சியாக தெய்வம் என்கிட்ட பேசுச்சு, ஒரு இடத்துல தெய்வம் இருக்குதுன்னு சொல்லிச்சு, இந்த இடத்துல தோண்டுங்க ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் இந்த கும்பம் கனெக்டன் ஆகாமல் செய்ய முடியாது. ஓகே. ஒரு புதையல் யோகம் அப்படிங்கிறது ஒரு அது காலவருஷம் 11 இந்த யோகமே டேய் நீ இந்த நம்பர் இடறா உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஃபோன் நம்பர் சூஸ் பண்ணுறா உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, இந்த பிரிட்ஜுவல் பவர் கூட கும்பம் கனெக்டாக தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அப்போ வந்து அந்த அந்த பிரபஞ்சம் அவங்கக்கிட்ட பேசும், அது அவங்களுக்கு ஒரு சிலருக்கு அது புரியாது, அது வேறு மாதிரி கொண்டுட்டு போயிடுவாங்க, பயத்தில் கொண்டுட்டு போவாங்க, இல்லை அதை உணர தெரியாமல் இருப்பாங்க. அந்த பிரிட்ஜுவில் உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு இயற்கை அவங்களோட பேசும் கும்பத்துக்கு. அதனால தான் கும்பம் கலசமாக வச்சுருக்காங்க, நவதானியங்களை வச்சு அந்த நவதானியங்கள் பிரபஞ்சத்தை இருக்கக்கூடிய பவர் கும்பத்தில் வச்சுருக்கோம். அந்த ராசியில் பிறக்கிறவங்க லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு அது இருக்கும், மகரத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்காது, கும்பத்தில் பிறக்கிறவங்களுக்கு இருக்கும். அது ராகு கனெக்ஷன் பாதின்னு சொன்னோம்ல, அதுதான். அப்போது இவங்க கூட வாழ்கிறது, இவங்க கூட சேர்ந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இவங்களை சுற்றி 10 பேர் எப்போ இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் துரோகிகளாக தான் இருப்பாங்க. ஏன்னா பிரபஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் வந்து அனுமதிக்காது. ஆனால் நம்ம இயற்கையை நம்பினவன் எவனாவது வீணாக போவானா? போக மாட்டான், போனவன் பூரா பொழைச்சிக்குவான், இவனை தவிர. அப்பேற்பட்ட வரம் பெற்ற ஒரு கும்பம் அப்படிதான் சொல்லணும், இல்லை சாபம் பெற்றன்னு சொல்லவே மாட்டேன். இதெல்லாம் ஒரு அற்புதமான வரம் யாருக்கு கிடைக்குது? அப்போது இவங்களுக்கு இப்போ 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் உட்காந்து சனி 7.5 பாதச்சனியாக ஆட்டி வச்சுருப்பார். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னேன், சனி 12ல் இருக்கும், மேஷத்துக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 12ல் இருக்கும்போது சிறைவாசம் லெவலுக்குன்னு மேஷராசிக்கு சொல்லியிருப்பேன். கும்பத்துக்கு இயல்பாகவே 12ஆம் இடத்து ஆதிபத்தியம் உண்டு. அப்போ இயல்பாகவே ஸ்டேஷனுக்கு போகிறது வர்றது, அங்கே வேணால் சிக்கியிருந்தால் ஜாமீன் போடுறது, இதெல்லாம் பெரிய பெரிய ஆளுகளுக்கும் உண்டு. அப்போது நம்ம இந்த இந்த சாதாரணமாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஒரு சாமி சொல்கிறதா இருக்கட்டும், கஷ்டம்னு இருக்கிறதா இருக்கட்டும், மற்றவங்களுக்கு சேவையில்லாமல் சொல்லி இவங்க பிரச்சனையில் மாட்டுறதாகட்டும், இதெல்லாம் 12ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் கொடுக்குறது. சனி திசை வந்தால் 7.5 வந்தால் இதெல்லாம் நடக்கும். விசா கிடைக்காம போகிறது, போயிட்டு அங்கே சிக்கிக்கிறது, இதெல்லாம் வரும். அப்போது டைமிங் முடிஞ்சு அங்கே இருந்து மாட்டிக்கிறது, இதெல்லாம் இவங்க தான் வருவாங்க. சும்மா ஒன்றுமே இல்லைனாலும் போலீஸ் கூட்டி கொண்டு வச்சு மணிக்கணக்கில் உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருப்பாங்க, இதெல்லாம் அந்த டிக்கெட்டில் வரும். அப்போது இந்த கும்பத்துக்கு இந்த பவர், அது எந்த அளவுக்கு இந்த பிரிட்ஜுவல் இயற்கைக்கு தன்மை இருக்குதோ, அப்போ அந்த சனி பாதிக்கும் போது அதனுடைய தசாபுத்திகள் வரும்பொழுது, 12ஆம் இடத்தினுடைய திசை வரும்போது அந்த எஃபெக்டை அவங்க அனுபவிக்காமல் இருக்கவே முடியாது. நீ என்ன பரிகாரம் பண்ணாலும் அனுபவிப்பாங்க. அப்போது அது குழந்தைகளுக்கும் உண்டு. சின்ன விஷயம், இப்போ அவன் ஒரு தப்பு செஞ்சுருப்பான், அவன் பேனா எடுத்து இவன் பையில் வச்சுருவான், ஒழிச்சு வச்சுருவான். ஷாக் ஆகும்போது அவன் இவன்லாம் ஃப்ரெண்டு, பக்கத்தில் இருக்கிறவன் ஃப்ரெண்டு, அவன் திருடி இருப்பான், திருடினா கீழே கடந்திருக்கும் எடுத்து வச்சுருப்பான், நமக்கு பேனா ஆச்சுன்னு, சின்ன குழந்தைக்கு தானே. ஆனால் டீச்சர் வந்து பார்க்கும்போது வந்து யாரா எடுத்தீங்கன்னு கேட்கும்போது டக்குன்னு இவன் பையில் வச்சு விட்டு போயிடுவான். அவனும் ஃப்ரெண்டு தான், இவனுக்கு அது இவன் பையில் இருக்குதுன்னு தெரிஞ்சும் சொல்ல மாட்டான். அதுதான் அதில் இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா நண்பர்களுக்காக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது நட்பு அப்படின்றது சூரியனுடைய வீடாக போச்சு. அப்போது நம்மளை நம்பி இருக்கிறாங்கிற மாதிரி ஒரு விஷயம். இப்போ மக்களுக்காக மக்கள் தலைவன்கிறது 10 பேர் எந்த நேரமும் அவன்கிட்ட இருந்தால் ஹாப்பியாக இருக்கும், ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிற நினைக்கிறதெல்லாம் கும்பத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு சனி தான் கொடுப்பார். அதனால தான் அந்த பிரச்சனையும் வருதுங்கிறது சனி சொல்லும். இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிற சனி வக்கரமாகும்போது, அப்போ லக்னாதிபதி ராசியாதிபதி சனி பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது பல கஷ்டங்களாக கொடுத்துருந்தாலும் கூட இப்போ வக்ரமாகும்போது நல்லது தான். இவங்க என்ன பண்ணும்னா
பல்லு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள்லாம் கூட வரும். இப்போ இந்த வக்கரத்தில் போய் பல்ல பிடுங்கிறது, எனக்கு தான் இப்போ பல்லு வலி, இந்த பல்லுக்கு போகிற சிறு சிறு நரம்புகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வலி எடுக்கும். இப்போ அதுக்காக நீங்கள் பல் டாக்டர் பண்ணால் பல்ல பிடுங்கி விட்ருவோம். அதனால் டாக்டராக இருந்தால் என்ன, அட வலிக்குதுன்னு போனாலே பல்ல பிடுங்கிடுறாங்கப்பா. அது எதனால் வலிக்குதுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா. நீர் கோர்த்துருக்கும் ஒரு சில, அல்லது சாப்பிட்டது போய் 2-3 நாளைக்கு முன்னாடி போய் சிக்கியிருக்கும். அது ஒரு 2-3 நாள் ஆனோடனே வீக்கம் கொடுத்து வலிக்கும் சில பேருக்கு. அதை எடுத்து விடலாம், இல்லைன்னா அதை பார்க்கலாம். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. யாருங்க நரம்பு பிரச்சனை ஆயிடுச்சு, ஈரெல்லாம் இத்து போச்சுன்னு போனோடனே பிடிங்கி விட்டுறாங்க பல்ல. அதுதான் ஒரு பெரிய கொடுமையாக இருக்குது. கேட்டால் அஸ்ட்ராலஜியில் திட்டுறாங்க டாக்டர் பூரா. எதுக்கு திட்டுறாங்கன்னு தெரில. நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நீங்கள் அந்த மாதிரி பல்லு வலி சம்மந்தப்பட்டது, நரம்பு கம்ப்ளைண்ட்ஸு, இந்த ஏதாவது வாதம் சம்மந்தமான ப்ராப்ளம், நீர் ராசியில் முகங்கிறதே நீர் ராசி. நீர் ராசிக்கு நோய் அதிகமாக வரும் ஒன்று. அப்போ வந்து என்னென்னா, இந்த தண்ணி இப்படி அலையடிச்சு அப்படி ஆடுதில்ல, அந்த மாதிரி இந்த முகம் சுண்டுறது, இழுக்கிறது, இதெல்லாம் இயல்பாக வரும். காதில் காற்று அதிகமாக போச்சுன்னா இஎன்டி பிரச்சனை வரும். இதெல்லாம் கும்பத்துக்கு இயல்பாகவே உண்டு. அப்போ வந்து என்னென்னா, இவங்க இந்த வக்கரத்தில் அதிகமாக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போகக்கூடாது. கவனிக்க வேண்டியது அது ஒன்று தான். போனால் பெரிய வில்லங்கத்தை சந்திச்சிருவாங்க இந்த வக்கரத்தில். அதனால் குரு பார்வை இருக்கும்போது சனி வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி பண விஷயங்கள் அப்படிங்கும்போது இப்போ ஒரு எதிர்பாராத பண வரவுகள்லாம் ஈஸியாக வரும் உங்களுக்கு. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். எந்த கடவுளை வழிபட்டால் சனி வக்கிற டைமில் அவங்களுக்கு கொஞ்சம் தாக்கம் கம்மியாக இருக்கும்? கும்பத்தை பொறுத்த வரைக்குமே கோபுர தரிசனம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். என்னென்னா 2-6-10 அவங்களுக்கு இயல்பாகவே அது என்னென்னா, இப்போ மலை உச்சியில் கோபுரம்ங்கிறது மலை, கோபுரம் இருக்கிற கோயில் வேண்டாம், மலை ஓசரமாக இருக்கு இல்லையா, கோபுரம் மாதிரியே இருக்கும் மலை. அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், அதுக்கு போய் ஒரு மணி வாங்கி கட்டுறாங்க அப்படின்னா இவங்க நினச்சது நடக்கும். ஏன்னா ஆலயமணி சிதம்பரம் நடராஜர் அங்கே தான் இருக்கார். எங்கே இருக்கார்? கும்பத்தில் இருக்கார். முரசு அங்கே தான் இருக்குது. அப்போ அந்த வைப்ரேஷன் உடுக்கு அங்கே தான் இருக்குது. அது சதயம், சதயம் தானே சிவனுடைய உடுக்கையும் பாம்பும் சூலாயுதமும் சேர்ந்தது திருவாதிரையிலே இருக்குது. உடுக்க சவுண்டு இங்கே தான் இருக்குது. மிதுனதுலாம் கும்பம் காற்று ராசியில் சிவபெருமானுடைய காற்று தத்துவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது திருவாதிரை ஒரு மாதிரி இருக்கும், சுவாதி ஒரு மாதிரி இருக்கும், இங்கே இருக்கிற சதயம் ஒரு மாதிரி இருக்குது. இது வைப்ரேட்டு ஆடுற இடம். அந்த சிவன்லாம் அவஸ்தைப்படுற இடம் தொண்டையில் மிதுனம் தொண்டை, விஷம் உண்டது திருவாதிரை தானே, அங்கே தொண்டை. இது வந்து சுவாதிஷ்டானம், குழந்தை கருத்தரிக்கிறது சம்மந்தமானது சுவாதி. இது வந்து ஆடுற இடம், வைப்ரேட் ஆகிற இடம். அப்போ நடராஜர் அங்கே தான் இருக்கார். அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அது சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாங்கி அப்போது ஆலயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கொல்லிமலையில் பெரியசாமி கோயிலில் போய் மணி வாங்கி கட்டுவாங்க, பூரா மணியாக தான் இருக்கும். கொல்லிமலை பெரியசாமினாலே முடிஞ்சு, கொல்லிமலைனாலே சனி வந்துடுவார். அது மலை உச்சி இல்லையா சேலம். அப்போ அங்கே போய் ஒரு மணி வாங்கி கட்டுறது, இல்லை உங்கள் காவல் தெய்வ குலதெய்வ கோயிலில் போய், சனி குலதெய்வத்துக்கு ஆட்பட்டது தான், குலதெய்வ கோயிலில் போய் ஒரு மணி வாங்கி கட்டுறது, ஒரு சூலாயுதம் வாங்கி வைக்கிறது, ஒரு வேல் வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் செய்யும்போது கும்பத்துக்கு அந்த தனஸ்தான ரீதியான துரோகங்கள் சாய எதிரிகளால், நண்பர்களே எதிரிகளால் மாறி நமக்கு குழி தோன்றதுங்கிறதெல்லாம் வராது. ஓகே, குழியிலேருந்து தப்பிச்சுக்கணும், குழி தோண்டி புதைக்கிறது துரோகம், குத்த வரது தப்பிச்சுக்கணும். ஓகே மேம், ஓகே. மலை உச்சியில் இருக்கக்கூடிய கடவுள்கள் வந்து எப்போவுமே பக்க பலமாக இருக்கும். இந்த சனி வக்கிற டைமில் வந்து கும்பராசி என்பவர்களுக்குன்னு ஒரு விதமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. சூப்பர். அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா மீன ராசி. மீனம் ஜென்ம சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மீன ராசி நண்பர். என்னென்னா நல்ல வேலை இருக்கும், செய்ய முடியாது, உடம்பு டயர்டாகும், நிறைய வருமானம் இருக்கும், நமக்கு அதுக்கான ஆப்ஷன் நிறையா இருக்கும் சம்பாதிக்கிறதுக்கு, நமக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இல்லாத மாதிரி இருக்கும், எனக்கு அதில் அனுபவம் இல்லை, அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இந்த மீனராசிக்கு இப்போ கொடுக்கும். அதை உடச்சி நீங்கள் வெளில வரணும், அந்த அனுபவத்தை கற்றுக்கணும். இல்லை போகிற போக்கில் அனுபவத்தை கற்றுக்கலாம், பாஷைகளை கற்றுக்கலாம், பழக்க வழக்கங்களை கற்றுக்கலாம், துணிஞ்சு இறங்கணும். இது அந்த சனி கற்றுக் கொடுப்பாரு. ஆனால் ஜென்மச்சனி நடக்குது, எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்குது மேம் அப்படின்னம்னா பிரச்சனை தான் நிற்கும். அவர் சனி பூஸ்டப் பண்ணுவார். ஆக்சுவலாக நான் ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இந்த சனி பயிற்சி பண்ண சொல்லிகிட்டு இருக்கேன், வக்ர பயிற்சியை.
பொதுவாகவே சனி பகவானுக்கு வந்து 3ஆம் பார்வை கொண்ட கிரகங்கள் அப்படின்னா ராகு கேதுகளும் சனிக்கு தான் கொடுத்துருக்கான். வேற எந்த கிரகத்துக்கும் பார்வைங்கிறது 3ஆம் பார்வை இல்லை. 3ங்கிறது என்ன? சகோதர பாவம். மேஷ லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சகோதரனை சொல்லுவோம். நமக்கு இளையவர் அப்படின்னா 3 தான் சொல்லுவோம். அதே சமயம் 3ங்கிறது அடுத்த பிரான்ச் ஒன்று இருக்குதுன்னா இன்னொன்று சப்போர்ட். அக்கா இருக்கானா தங்கச்சியை கட்டுறது, தங்கச்சி அந்த வீட்டில் இருப்பான்னா 3ஆம் பாவத்தை வச்சு, தம்பி இருப்பான் தங்கச்சி இருப்பான்னா 3ஆம் பாவம். அப்போது ஒருத்தருக்கு 3ஆம் இடத்துல சனி வருது, ராகு இருக்குது, தசாபுத்தி நடக்குன்னா சகோதர பாவம் அடுத்து கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இப்படி இருக்கும். அப்போ நீ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு பிரான்ச் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இதை வந்து இந்த நெட்வொர்க்கு கம்யூனிகேஷன் 3 தான், போஸ்ட் ஆஃபீஸ் வீடு 3 தான். இதுக்கு எல்லாத்துக்கும் யார் கொடுக்குறாங்கன்னா 3ஆம் பார்வை கொண்ட கிரகங்கள் தான் கொடுக்கும். ஓகே, இல்லைன்னா மற்ற கிரகங்கள் கொடுக்காது. அப்போ அந்த சனி ராகு 3ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும்போது அற்புதமான விஷயமா இருக்கும். அப்போது இந்த மீன ராசியில் இப்போ சனி உட்கார்ந்துருக்காருன்னா உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் அவர் ஏற்படுத்துவார். அது அனுபவம் இருக்குது இல்லை அதெல்லாம் வேறு விஷயம். நம்ம அதை செய்யறதுக்கு முடங்கும் போது சனியினுடைய அழுத்தத்தை நம்மளால் தாங்க முடியாது. படுத்தே இருந்தேன்னா உடம்பு பூரா வலிக்கும், குப்புன்னு உடம்பு போட்டுரும், நீர் ஏறிக்கும். நீர் இப்போ நமக்கு மீன ராசி மீன லக்னத்துக்கு இப்போ சனி உட்கார்ந்துருக்கிறது அப்படியே வெறுன்னு தலையில் நீர் ஏறும், பாடியில் நீர் ஏறும், புசு புசு புசுன்னு உடம்பு வீங்கும். எடுத்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு காலை தூக்கி எடுத்து வைக்க முடியாது, கால் அப்படியே நீர் கோர்த்துக்கும். இதெல்லாம் இருக்கும், பாடி சும்மா இருக்கிறவங்களுக்கே இருக்கும். அப்போ அது என்ன சொல்லுதுன்னா அடுத்தடுத்து நீ எதையாவது ஒன்று செய் அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு உன்னை நகுத்தும், நீ உட்காராத அப்படிங்க. அதுதான் ஜென்மச்சனி, ஜென்மத்தில் இறங்குதான். அப்போ ஜென்மத்தில் இறங்கும்போது உன்னுடைய கர்மாவை உன்னுடைய ஜனனத்தை உணர வைக்கிறதுக்கு அந்த சனி வருது. இதை நீ வேஸ்ட்டாக படுத்தோ சாப்பிட்டு தூங்கியோ கெடுத்தன்னா அது உனக்கு நோயாக மாறிடும், தலைவலியாக மாறிடும். தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கக்கூடாது. நம்ம பாடியை ஃப்ரீயாக வச்சு உழைக்கிறதுக்கு ஃப்ரீயாக வைக்கும்போது சனி மாதிரி ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்குறது, ராகு மாதிரி ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்குறது, ராகு மாதிரி கனெக்ஷன் கொடுக்குறது. இப்போ நான் கரூர்லேருந்து வரல, எனக்கு சென்னையில் யாருமே தெரியாது, ஆனால் வந்தேன்னா அத்தனை பேர் பழக்கமாக இருப்பாங்க. எப்படின்னா நம்ம அங்கங்கே நம்ம அதை தேடிக்கிறது. இந்த கம்யூனிகேஷனை சனி ராகு தவிர வேறு யாரும் தர மாட்டாங்க. நீ உழைக்க ரெடியாக இருக்கியா வா அப்படி கூப்பிட்டு போகிறேன் அந்த மாதிரி இருக்கும். அப்போது ஒரு துணிச்சலாக வர்றது பவருங்கிறது சனி ராகு தான் கொடுப்பாங்க. அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் இருக்கிற சனி ராகுங்கும்போது நம்ம அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடாது, நீர்நிலைகள் அதிக நேரம் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு சொல்கிற எல்லா சாஸ்திர விதிகளும் மாறிடுச்சு. இப்போது குடிக்கிறது சுடுதண்ணி குடிக்கணும், குளிக்கிறது பச்சை தண்ணியில் குளிக்கணும். இன்றைக்கி குருவிகள் நாய்களுக்கெல்லாம் கூட தெரியுது, ஆனால் மனுஷனுக்கு தெரியல. நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? குடிக்கிறது ஜில் வாட்டர், குளிக்கிறது ஹாட் வாட்டர். உள்ளே என்ன போகும்னு நினைக்கிற? பூரா ஐஸ் கட்டி ஆயிடும். உள்ளே இருக்கிற கொலஸ்ட்ரால்லேருந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்கு உள்ள தோலில் ஒரு விதமான எண்ணெய் பசை வெளியில் வரும்போது அதெல்லாம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்கும்போது குறைஞ்சிரும், ஸ்கின்ல கட்டியாக மாறிடும்லடா, அப்பிக்கும்ல. வெண்ணெயில் ஃப்ரிட்ஜ் நம்ம ஐஸ் கட்டியாக போட்டு வெண்ணெய் செலுப்புறோம், அது என்ன ஆகுது? உருண்டுக்குது இல்லை? அப்போ உங்களுக்கு ஸ்கின்ல பூரா இருந்துச்சுன்னா அப்படியே டிசீஸ் ஆகிரும்ல. அது தோல் வியாதி எப்படி வருது? இப்படி தான் வரும். அப்போ என்னன்னா மேலே தண்ணி வந்து சுடு தண்ணி ஊற்றக்கூடாது. இன்றைக்கும் எனக்கு அதில் ஒன்று இருக்குது. இப்போ ஐயர் அப்படிங்கிறது கோயிலில் சாஸ்திர விதிகளை கடைப்பிடிக்கிற ஐயர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளவு குளிரானாலும் ஆற்றுல போய் ஸ்நானம் பண்ணுறான். கிணத்துல எல்லா வீட்டுக்கு பின்னாடி கேணி வச்சுருப்பாங்க, கிணத்து தண்ணியை தான் மூந்துது. யாராவது ஹாட் வாட்டர் போட்டு குடிக்கிறாங்க? நமக்கு அதை சொல்லித்தர மாட்டாங்க. பரிகாரம் பண்ணுன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க, ஆனால் நமக்கு வந்து அந்த ஃபார்முலாலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆதவ இதில் அவங்க நம்ம மூதாதையர்கள் என்ன சொன்னாங்கன்ற விஷயத்த நம்ம கவனிக்கணும். ஆனால் நம்ம அதை செய்கிறதே இல்லை. அப்போது இயற்கைக்கு புறம்பாக ஒரு விஷயத்தை செய்யும்போது சனி பகவான் அவங்களுக்கு எதிரியாக தான் இருப்பார். அப்போ ஜென்ம சனிங்கிறது நம்ம தலையில் இறங்கி இருக்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக யோசிக்கக்கூடாது, அதிகமாக வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, எந்த இடத்துலையும் சிக்கக்கூடாது. சனி இங்கே தான் இருக்கியா நீன்னு நம்ம பார்க்கறதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிடும். அப்படிதான் இருக்கும். ரொம்ப அழுகு, இது ரொம்ப அழுக வைக்கும். ஜென்மத்தில் சனி வந்துச்சுன்னா நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்ருப்போம், கண்ணீர் தரதாயாக வரும். எதுக்கு வருதுன்னே தெரியுது, வரணும். உள்ளே இருக்கிற தண்ணி துக்கத்தில் வெளில வருது, உடம்புலேருந்து வேர்வை வரணும்,
தண்ணி கண்ணுலேருந்து வரணும், யூரின் நல்லா போகணும். இதெல்லாம் இல்லாமல் ஏசிக்குள்ளேயே உட்காந்துருந்தேன்னா ஜென்மச்சனி நோயா தான் கான்செப்ட். ஓகே மேம். சனி வக்கரமானதுனால என்ன பிரச்சனை கொடுக்குறாலும் ஜென்மத்திலே இருக்கு மீனராசிக்கு. அதனால ஓகே மேம். அப்போ அது கால் இல்லையா? அப்போ இப்போலாம் வந்து பாத சிகிச்சைலாம் ரொம்ப பெஸ்ட்டு. பரிகாரமும் அதுக்குள்ளேயே தான் இருக்குது. பாத வழிபாடு. பாதத்தை வச்சிருக்கிற கடவுள் யார்? சாய்பாபா. சாய்பாபா கால் வச்சுருப்பாங்க. காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதரும் பாதத்தை தான் வச்சு வழிபாடு பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பாதம் அப்படின்ற ஒரு விஷயம், நம்ம வந்து பாத பூஜை பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் பாதத்தை சிகிச்சை பண்ணுறது. இப்போ நம்ம காலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ்ஸை வச்சு எல்லாம் சுடுதண்ணில் வச்செல்லாம் பார்லர்லாம் வாஷ் பண்ணி மெடிக்யூர் பண்ணுறோம். பெடிக்யூர்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணி நல்லா எண்ணெய் போட்டு காலை சுத்தமாக வச்சுக்கோங்கப்பா. நீங்கள் பாத பூஜை யாருக்குமே பண்ண வேண்டாம், சரியா? பாத பூஜையும் பண்ண வேண்டாம். நீங்கள் போய் கோயிலில் போய் காசியில் போய் வழிபாடும் பண்ண வேண்டாம். உங்களோட காலை நீங்கள் தான் கடவுள், உங்கள் மனசு தான் ஆலயம். சுத்தமாக வச்சுக்கோங்க. காலை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி, ஏதாவது வெடிப்பு கிடிப்பு இருந்தால் நல்லா ஊற வச்சு, காலெல்லாம் நல்லா கல்லில் போட்டு தேய்ச்சி, கருணக்கல்லில் போட்டு தேய்ச்சி, இது இல்லாமல் நல்லா வலுவலுன்னு காலை வச்சுக்குங்க. மகாலட்சுமி அருமையாக உங்களுக்கு காத்து நிற்பான். சூப்பர். மகாலட்சுமி காலை தானேப்பா பிடிச்சிட்ருக்கா? ஏன் காலை பிடிச்சிட்ருக்கா? காலை பிடிச்சா வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அதானே? ஒருத்தர் காலை பிடிச்சா நல்லா பிடிச்சிக்கலாம்ல. ஆமாம், அதானே கணக்கு. எல்லா சாமி காலிலாம் போய் காட்டுக்குள்ளே என்ன ஆக்ரோஷமாக தூக்கி போட்டு முடிச்சிட்டு இருக்கு. ஆனால் மகாலட்சுமி என்ன பண்ணுது? அவரோட காலை பிடிச்சிட்டே வாழ்ந்துடுது, எல்லாமே கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி நம்ம பாதங்காலை எந்த ஒரு நெகத்தை அதிகமாக வச்சுக்கிறது, நெகம் வெட்டாமல் அழுக்குன்றது, வெடிப்பு வர்றது, இது எல்லாமே காலில் அழுக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமே இருக்காது. ஓகே. இதுதான் பாதம் சொல்கிற இடம். காலபுருஷனுக்கு 12 பால் கடலில் பள்ளி கொண்ட பெருமாள். ஓகே, சரியா? அப்போ அதனால வந்து சுக்கிரன் உச்சமாகிற இடம். காலை பிடிச்சா காசு வரும்னு சொன்னது சுக்கிரன் தானே. அப்போ நம்ம காலை சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உனக்கு காசு எங்கே இருந்தாலும் வரும். வித்தியாசமான ஒரு விஷயம். பாத பூஜை பண்ணுறதுங்கிறத விட அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆனால் மீனத்தில் இருக்கிற ஜென்மம் வந்து மீனுக்கு இற போடுறது இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுவும் ஒரு வகையில் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஜீவங்கள். ஆனால் இதெல்லாம் போடுறதுனால அதுங்களுக்கு நோய் தான் வரும். அதுக்கு வாழ்கிறதுக்கு அதுக்குள்ளேயே இருக்குது. நம்ம கொண்டு போய் பொரிய போட்டு ஒரு குளத்துக்குள்ளே மீன் இருக்குன்னா அதுக்கு தேவையான உணவு அந்த குளத்துலேயே இருக்கும். கண்டிப்பாக. நம்ம போய் போட்டு தான் கெடுக்குறான். இன்றைக்கி ஜோசியர் சொல்லி கெடுக்குறாங்களா, ஜனங்களாக க்ரியேட் பண்ணுறாங்களாங்கிற விஷயம் எனக்கு தெரில. ஆனால் எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை. அதை ஃப்ரீயாக விட்டாலே அது பாட்டுக்கு தான் இருக்கும். அதனால் வந்து நம்மளுடைய விஷயங்களை பாதத்தை அக்குபஞ்சர் பாத வழிபாடு, அதாவது எப்படின்னா பாத யாத்திரை போ, பாதத்தையே பிடிச்சிக்கோ. நட கால் ராசி தானே அது. ஆமாம், பாதத்துடைய ராசி தானே. ரேவதி விரல்கள். அப்போ நம்ம வந்து பாத பூஜை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீ பாத யாத்திரை போகிறதா இருக்கட்டும், பாத யாத்திரை போகிறவனுக்கு ஒரு குடம் தண்ணியை கொண்டு போய் இந்த காலில் ஊற்றுவான், அதுவும் ஒரு வகையில் புண்ணியம். அப்போ இந்த ஆணி காலில் நடப்பாங்க, அடிப்பிரதர்ஷனை பண்ணுவாங்க பார்த்திருக்கியா, அங்கே பிரதர்ஷனை பண்ணுவாங்க பார்த்திருக்கியா, இதெல்லாம் அதோட சந்தது. சூப்பர். ஒருத்தர் நடந்து போகிற இடத்துல நம்ம உருண்டு போகிறோம்ல, இதெல்லாம் மீனத்துக்கு பரிகாரம். ஓகேம்மா, ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டீங்க. உங்களை முதல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க, எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.